நாராயண பரம் பிரம்ம தத்வநாராயண பரஹ நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ. உபனிஷத்துக்கள் ஸ்ரீமன் நாராயணனுடைய வைபவத்தை பேசும்போது அவரே பரமமானவர் என்று 4 முறை ஓதுகிறது. பரம் பிரம்ம, பரஞ்சோதிஸ், பரதத்துவம், பரமாத்மா என்று 4 விஷயங்களை உபனிஷத்து சொல்லுகிறது. தத்துவம்னு சொன்னால் உண்மை பொருள். உண்மை பொருள்களுக்குள்ளே பரமமான தத்துவம் நாராயணன். அதைத்தான் பரதத்துவம் பரதத்துவம்னு சொல்றார்கள். ஜோதிஷ் என்னால் ஸ்வயமாகவே ஒளி ரூபமாக இருப்பது, இருட்டு என்னும் அஞ்ஞான அந்தகாரம் அண்டாதது, ஞானமயமாக இருப்பது. அதைத்தான் பரஞ்சோதிஷ் என்று சொல்லுகின்றனர். ஆத்மா என்னால் ஞானமுடையது. ஆனால் எண்ணிறந்த ஆத்மாக்களுக்குள் பரமமான ஆத்மாவாய், பத்த ஜீவாத்மா முக்த ஜீவாத்மாவை விட நித்தியர்களை காட்டிலும் மிகவும் உயர்ந்தவனாய், இவனை விட உயர்ந்த ஆத்மா இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பரமமான ஆத்மாவாக இருக்கிறார். இறுதியாய் பரம் பிரம்மம் என்று சொல்லப்படுகிறார். பிரம்மங்கிறதுனாலே தானும் பெரியவராய், தன்னை அண்டியவர்களையும் தனக்கு சமமாக பெரியவராக ஆக்குபவர். பரபிரம்மம்னு சொல்றதுனாலே தனக்கு சமமானவரோ மேம்பட்டவரோ ஒருத்தரும் இல்லாதவர். ந தத்சமஸ்ச அபியதிகஸ்ச திருஷ்யதே என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அவனுக்கு சமமானவனோ அவனை காட்டிலும் உயர்ந்தவனோ எங்கும் காணப்படவில்லை. இந்த 4ஐயும் ஒரு சேரத்தான் புருஷூக்தாதி உபனிஷத்துகள் சொல்லும்போது நாராயண பரம்பிரம்ம தத்வநாராயண பரஹ நாராயண பரோ ஜோதிர் ஆத்மா நாராயண பரஹ. எச்ச கிஞ்சித், இந்த ஜகத்தில் எது ஒன்று அசைவன அசையாதன என்று இருக்குமோ அது அத்தனையும் அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா, உள்ளும் புறமும் அந்த நாராயணன் வியாபிக்கிறான் என்று நாராயணனை பத்தியே சொல்லக்கூடிய ரொம்ப ஆச்சரியமான பாகம் அது. புருஷ சூக்தம், நாராயண சூக்தம், விஷ்ணு சூக்தம் என்று நாம் அன்றாடம் சொல்றது வழக்கம். அதுல நாராயண சூக்தத்திலே இந்த பாகம் நாராயணனுடைய வைபவத்தை, அவர்தான் தனக்கு ஒப்பார் இல்லாததாக உள்ளார் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறது. இந்த அர்த்தங்கள் எல்லாம் உபனிஷத்து சொல்லும் போது சற்றே கடினமாக இருக்கலாம். ஆனா வேதங்களையும் உபனிஷத்துக்களையும் முழுக்க நமக்கு பிரித்து கொடுத்தவரான வேதவியாசர் மகாபாரதத்தை எழுதி அதற்குள் சஹஸ்ரநாமத்தை வைத்து கஷ்டமான உபனிஷத் அர்த்தங்களை எளிதான திருநாமங்களாக நமக்குன்னு கொடுத்தார். அதனால்தான் புருஷூக்தத்தில் சொல்லப்பட்ட நாமங்கள் அப்படின்னு 22 திருநாமங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல நேத்திக்கு பார்த்தது சுப்ரசாத பிரசன்னாத்மா, விசிஷ்டகா, சிஷ்டகிருத்து, சுச்சிஹி அப்படிங்கிற அளவுக்கு நேத்திக்கு பார்த்துட்டோம். அந்த வரிசையில தான் இப்ப நாம பார்க்க வேண்டியது சத்கர்த்தா சத்கிருத சாதுகு ஜன்னுர் நாராயணோ நரஹா. நாராயணா நரஹான்னு பார்க்கணும். நேத்தி கடைசியா பார்த்தது சுப்ரசாத பிரசன்னாத்மா ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து விஸ்வபுக் விபுகு, பகவான் தான் விஸ்வபுகு, பகவான் விஸ்வபுக் விபுவார்கார்னு பார்த்துட்டோம். நேத்தி கடைசியா முடிக்கிறச்சே நாராயண நாமத்துக்கும் நரன்கிற திருநாமத்துக்கும் அர்த்தம் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அது என்னங்கிறத தற்போது பார்ப்போம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 246வது திருநாமம் நாராயணா. இப்படி விண்ணப்பம் செய்த புருஷூக்த பாகமும் அதே திருநாமத்தினுடைய அர்த்தத்தை தான் சொல்லித்து. நாராயண பரம் பிரம்ம தத்வநாராயண பரஹ நாராயண பரோ ஜோதிர் ஆத்மா நாராயண பரஹானால்
ஒருவாறு இந்த வாக்கியத்திலிருந்தே நாராயண நாமத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுடலாம். பரமமான தத்துவம், பரமமான ஆத்மா, பரமமான ஜோதிஷு, பரபிரம்மம், இதுதான் நாராயண நாமத்துக்கு அர்த்தம்னு அதுல இருந்து தெரியுது. இது எப்படி அந்த நாமத்துல அமைச்சு காட்டுறாருங்கிறதா இப்போ ரொம்ப முக்கியம். நார கூட்டல் அயன நாராயண என்று ஆகிறது. ரு ராங்கர்த்த ரேபம்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. ரீங் க்ஷயேன்னு தாத்து. அழிகிற வஸ்துக்களை ர என்கிற எழுத்து குறிக்கும். நர அப்படின்னா அழியாத நித்திய வஸ்து என்று அர்த்தம். ரன அழியும் வஸ்து, நர நஞ்சு, நஞ்சு வந்ததுன்னா தடுக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு நேர் எதிர்மறை பொருள் வரும், அழியாத வஸ்துக்கள். அப்ப நர அழியாத வஸ்து. அதுக்கப்புறம் வஸ்து ஒன்னா பலவா, நிரம்ப வஸ்துக்கள் இருக்கும் இல்லையோ, அதனால நாரன்னு ஆறுது. ஆதி தீர்க்கம் அடையிறது. நாங்கிறது ஆதி, அது தீர்க்கம் அடைஞ்சுடுத்து, நரான்னு இருந்தது நாரான்னு ஆறுது. அப்ப நித்திய வஸ்துக்கள்ங்கிற பன்மை கிடைக்கும். நித்திய வஸ்து, நித்திய வஸ்துக்கள். நித்திய வஸ்துக்கள்னு மொத்தமா சொல்லிடலாமானால் அப்படி கூட எண்ணி முடிக்க முடியாது. இது ஒரு நித்திய வஸ்துக்களின் கூட்டம், இது நித்திய வஸ்துக்களின் கூட்டம், இது நித்திய வஸ்துக்களின் கூட்டம். இப்படி கூட்டம் கூட்டமா அந்த வஸ்துக்களை எண்ணிடலாமானால் அதுவும் முடியாது. அப்ப ஒரு கூட்டமா இருப்பா, அதுல எண்ணிறந்த லட்சோபலட்சம் இல்ல. ஒவ்வொரு கூட்டத்திலையும் லட்சோபலட்சம் எண்ண முடியாது. கடைசியா கூட்டமும் லட்சோபலட்சம் எண்ண முடியாது. அத்தனை கூட்டங்கள், அத்தனை நித்திய வஸ்துக்கள் இருக்கும் இல்லையோ. அப்ப நாராகான்னு ஆறுது. ர நர நார நாராக. இது ஒவ்வொன்னுத்துக்கும் தமிழ்ல அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ர அழியும் வஸ்து, நர அழியாத வஸ்து நித்திய வஸ்து, நார நித்திய வஸ்துக்கள், நாராக நித்திய வஸ்துக்களுடைய கூட்டம். அப்ப கூட்டம் கூட்டமான நித்திய வஸ்துக்கள், இதெல்லாம் நாராகாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம். நாரங்களுக்கு அயனமாக இருக்கிறார். கூட்டல் அயனம்னு சொன்னேன். நாராணாம் நாராணாம் அயனம் யஹாசகா நாராயணஹா. நாரங்களுக்கெல்லாம் யார் அயனமாக இருக்கிறாரோ அவர் நாராயணன். அயனம்னு சொன்னா ஆசிரயம்னு அர்த்தம். ஆசிரயம்னா இருப்பிடம், வாசஸ்தானம், தாங்குமிடம், தஞ்சம், எத்தனை அர்த்தம் வேணா பண்ணீங்க. இருப்பிடம். இப்ப இந்த காகிதம் இங்க வச்சிருக்கோம் இல்லையோ, இந்த காகிதத்துக்கு அயனம் எது? மேஜை. மேஜைக்கு அயனம் மேடை, மேடைக்கு அயனம் பூமி. அதுக்கு அடுத்த கேள்வி, பூமிக்கு அயனம்னு கேட்டால்னா ஏதோ ஒண்ணு தாங்கணுமேன்னா பூமி தானிடுவோம். பூமி தான் தாங்கிறதுன்னு அது சொல்லலே. ஏன்னா பலவிடத்திலையும் பூமியை தாங்க முடியாது இருக்கு. அப்ப தாங்க முடியாத அனைத்தையும் தாங்கிறவர் ஆரோ ஒருத்தர் உள்ளார் என்று சாஸ்திரம் சொல்லும். கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எது எதை தாங்கிறது நாமே கண்டுபிடிச்சிருவோம். நம்ம புத்திக்கு அப்பாற்பட்டு எது தாங்கிறதுன்னு தெரியலன்னால் அப்பதான் சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வருது. எப்போது வேதங்கள் அர்த்தத்தை உணர்த்தும்? நம்ம புத்திக்கு எட்டாத நிலைமை வந்துடுத்துனால், பிரத்யக்ஷத்தால ஒன்ன தெரிஞ்சுக்க முடியல, அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்க முடியல, அப்ப வேதம் ஒண்ணுதான் பிரமாணம். வேதத்தினுடைய பெருமையே அபூர்வார்த்தத்தை தான் சொல்லும், நமக்கு தெரியாததை தான் சொல்லும். தெரிஞ்சது சொல்லாது. தெரியாததை சொல்லுங்கிறதுக்காக பொய் சொல்லி ஏமாத்திராது. தெரியாதெல்லாம் சொல்லலாம், அது பொய்யா இருந்துடுத்துனா அப்ப உண்மையத்தான் சொல்லும். அபூர்வார்த்தத்தை சொல்லும், யதார்த்தத்தை சொல்லும். யதார்த்தம்னா உண்மைன்னு அர்த்தம். உண்மையை சொல்லும், தெரியாததை சொல்லும். இப்ப எது உண்மை? பிரம்மந்தான் அனைத்துக்கும் அயனம், ஆசிரயம்ங்கிறது உண்மை. அது நமக்கு தெரியுமா? ஏன்னா பார்க்காதனால தெரியல. இப்ப வேதாந்தம் குறுக்க புகுந்து சொல்றது பிரம்மந்தான் அனைத்துக்கும் ஆசிரயம். அப்ப நாரங்களுக்கு அயனமாக இருக்கிறார். இந்த சமாசத்துக்கு தத்புருஷ சமாசம்னு பேர். முக்கியமா சம்ஸ்கிருதத்துல 4 சமாசம் சொல்லுவா. தத்புருஷ சமாசம், துவந்த சமாசம், அதுபோல அவிபாவ சமாசம். இந்த சமாசங்கள்லாம் சொல்றாளோ இல்லையா? இப்ப இது 2 சப்தம் சேர்றது, 2 எழுத்து சேர்ந்துருத்துன்னு சொன்னா சந்திங்கிறோம், 2 சொற்கள் சேர்ந்துன்னு சொன்னா சமாசம்னு சொல்றோம். அதுல இது தத்புருஷ சமாசம். தத்புருஷ சமாசத்துக்குன்னு இருக்கிற தன்மை, 2 சொற்கள் சேர்ந்தால் அந்த 2 சேர்ந்த பிற்பாடு எதுக்கு முக்கியத்துவம் வரணும்? முன் சொல்லுக்கா பின் சொல்லுக்கா? 2 சொல்லு சேர்ந்துடுத்துனால் சேர்ந்த பிற்பாடு எந்த சொல்லுக்கு முக்கியத்துவம் வரணும்? உத்தர சப்தார்த்த பிராதான்யம் இருக்கணும். இப்ப தத்புருஷ சமாசத்திலே நாரத்தையும் அயனத்தையும் சேர்ந்தவுடன் அப்புறம் நாரத்துக்கு முக்கியத்துவமா அயனத்துக்கு முக்கியத்துவமானால், நாராயணங்கிற நாமத்தில் நாரத்துக்கு முக்கியத்துவம் இல்ல, அயனத்துக்குத்தானே முக்கியத்துவம். இத்தனையும் தாங்குகிறார்னு சொல்லிட்டோம்.
தாங்கிறவர் நாராயணன் கிடைச்சுட்டார். இப்ப தாங்கப்படுபவைகளுக்கு முக்கியத்துவமா தாங்கிறவருக்கு முக்கியத்துவமானா சமாசம் தத்துரு சமாசம் இல்லையோ. அதனால இது எல்லாத்தையும் தாங்கற அவருக்கு தான் பிராதானியம் வரும். அப்ப நாரங்களுக்கு அயனமாக இருக்கிறார், அதனால நாராயணஹா. இது ஒரு பொருள். இப்ப நாரம்னா எது? நித்திய வஸ்துக்களுடைய திரள். நாம இத்தனை பேரும் 125 கோடி மக்களும் சித்து அச்சித்து சரம் அச்சரம் திரியக்கு ஸ்தாவரம் ஜங்கமம் எத்தனை உண்டோ அத்தனையும் இத்தனை நார சப்தத்துக்கு அர்த்தம். அப்ப இது எல்லாத்தையும் தாங்குபவராக இருக்கிறார். இது முதல் பொருள். அனைத்துக்கும் ஆசிரியம், அனைத்துக்கும் இருப்பிடம், அனைத்துக்கும் ஆதாரம். இது நாராயண நாமத்துக்கு முதல் அர்த்தம். அடுத்த அர்த்தம் சொல்றார் நாராக, அதே நித்திய வஸ்துக்களுடைய திரள். இப்ப பார்க்க வேண்டியது பகுவ்ரீஹி சமாசம். பகுவ்ரீஹி சமாசம் வந்ததுனால் ரெண்டு இப்ப திருப்பி வரும் பாருங்க. நாராக அயனம் யஸ்ய சஹா நாராயணஹா. நாராக நித்திய வஸ்துக்களுடைய கூட்டம். இந்த கூட்டத்தையே தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கிறார். இத்தனை நாளி சொன்னது இதுகளத்தனை அவர் ஆசிரியமா கொண்டிருக்கும். இப்ப அடுத்து சொல்றது ஒன்னொன்னுத்துக்குள்ளேயும் பகவான் புகுந்து இருக்காரோ இல்லையோ. அப்ப அவருக்கு எது ஆசிரியம்? தூணு அவருக்கு ஆசிரியம், விசிறி அவருக்கு ஆசிரியம், பூமி. அப்ப அவர் இதுக்குள்ள இருக்காருங்கிறார். இப்போ இது தாங்கிறதா அவரே. இப்ப நாம் எல்லாரும் அவர் ஆசிரியிச்சிருக்கிறச்சே அவர் தாங்கினார், நாம் தாங்கப்பட்டோம். இப்ப அவர் நமக்குள்ள இருக்காரோ இல்லையோ. பகவான் நமக்குள்ள இருக்கார், உள்ள இருக்காரு எல்லாரும் சொல்லிக்கிறோமே, இருக்காரோ இல்லையோ? கண்டிப்பா உள்ள இருக்கார். அப்ப உள்ள இருக்காருன்னு சொல்லச்சே யார் தாங்கணும்? இப்போ நான் அவரால் தாங்கப்பட்டேன், அவரை ஆசிரியித்த போது. இப்ப அவர் என்ன ஆசிரியிச்சிருக்கார்? அயனம். நான் தான் இப்ப அயனம். நாரங்கள் எல்லாம் யாருக்கு ஆசிரியமோ, நாரங்கள் எல்லாம் யாருக்கு அயனமோ அவர் நாராயணன். இப்ப நான் தாங்குவேனால் அங்கதான் ஆச்சரியம். நான் அவரை ஆசிரியித்தாலும் அவர்தான் ஆதாரம், அவர் என்னை ஆசிரியித்திருந்தாலும் அவர்தான் ஆதாரம். அவர் என்ன ஆசிரியிச்சாருங்கிறதுக்காக நான் ஆதாரம் விட முடியாது. இப்போ நான் அவரை தாங்கிட்டு இருந்தா, நான் அவர் பேர்ல இருந்தாலும் அவர் தான் ஆதாரம். அவர் எனக்குள்ள இருந்தாலும் அவரே தான் ஆதாரம். அவர் எனக்குள்ள இருக்காருங்கிறதுக்காக நான் தாங்கி விட முடியுமா? நேற்றே ஒரு திருஷ்டாந்தம் சொன்னேன். நார்ல நிறைய பூக்கோத்து இருக்கு, நார் தான் தாங்கிட்டு இருக்கு. ஆனா நார் மெலிசா இருக்கு, கண்ணில் பட்டா தெரியாது. எல்லா புஷ்பமும் தான் இவ்வளவு பெருசா இருக்கு. அதுக்குன்னு பூ தாங்கிறது நாரேன்னு சொல்ல முடியுமா? நார் தான் தாங்கும். நார் தான் தாங்கும்னு எப்படி பார்த்தா தெரியும்? ஒரு நாள் அந்த சூத்திரத்தை நாரை உருவிட்டோம்னால் பல பல பலான்னு புஷ்பங்கள்லாம் விழுந்துடுமோ இல்லையோ. அத போல நாம் அவரை ஆசிரியித்திருந்தாலும் அவர் நம்மிடத்தில் இருந்தாலும் தாங்குவது அவர். அதுதான் இந்த நாராயண நாமத்துக்கே அர்த்தம். அப்ப நாரங்களுக்கு அயனமாக இருக்கிறார் போராது, நாரங்களை அயனமாக கொண்டிருக்கிறார். நாரங்களுக்கு அயனம் அது தத்புருஷ சமாசம். நாரங்களைன்னா நம்மேன்னு வச்சுங்க, எல்லாம் உலகம் முழுக்க நார சப்தத்துக்கு அர்த்தம் தானே. அப்ப நம்மையே தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கார். நாம் அவரிடத்தில் இருக்கோம், அவர் நம்ம இடத்துல இருக்கார். முதல்ல இது சாத்தியமா பாருங்க. இதை எடுத்து இப்ப கையில வச்சுக்கிறேன். இது இதுல இருக்கோ இல்லையா? இப்போ உடனே திருப்பி இதை வச்சு இதை தாங்க சொல்லும் நீங்க சொல்லி பாருங்க. என்ன பண்ணாலும் இது சாத்தியமே இல்லை லோகத்துல. ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் ஆதாரமா இருந்து கொடுத்தனால் அதே சமயத்தில் அந்த பொருள் இந்த பொருளுக்கு ஆதாரமா இருக்க முடியாது. வெவ்வேறு சமயத்துல இருக்கலாம். நான் இப்ப இதை வச்சுட்டு இதுக்கு இது ஆதாரம்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் கழிச்சு மாத்தி இப்படி வச்சுட்டு இதுக்கு இது ஆதாரம்னு சொல்லலாம். ஆனா அப்படி அடியும் சொல்லல. இப்போ இந்த சிவப்புக்கு இந்த பச்சை ஆதாரமா இருக்கிறச்சேவே சிவப்பு பச்சைக்கு ஆதாரமா இருக்கணும். அது இருக்க முடியாது இல்லையோ. இது இருக்கிறச்சே அது இருக்காது, அது இருக்கச்சே இது இருக்காது. இருக்கணும்னா என்ன ஆபத்து வரும்னா, அப்ப இது இதுக்குள்ள போக முடியணும், இதை வெளியில தாங்க முடியணும். இது இதுக்குள்ள போக முடியும்னா இதை வெளியில தாங்க முடியணும். இப்படி ஒண்ணு நடந்தா தானே நான் சொல்றதே நடக்கும். இப்படி ஒண்ணு லோகத்துல நம்ம பார்த்ததே கிடையாது இல்லையோ. ஆனா பிரம்மத்திடத்துல என்ன ஆறுது? நாம் அனைத்து அவரை சார்ந்து இருக்கோம். அவர் அப்ப ஆதாரமா எல்லா இடத்துலயும் மூடின்னு இருக்கார். ஆனா வெளியில மூடின்னு இருக்கிற அவரே எனக்குள்ள இருக்காருனால் அப்ப அவர் என்ன சார்ந்து இருக்காருன்னு அர்த்தம். இது ரெண்டும் சாத்தியமா பாருங்க. எல்லாத்தையும் வெளியிலேந்து மூடின்னு இருக்கிற ஒருத்தர் உள்ள போயிட்டார்னா உள்ள இருக்கிறவர் எப்படி வெளியில மூடுவார்? வெளியில இருக்கிறவர் எப்படி உள்ள போவார்? போறார் இல்லையோ. அந்த சாமர்த்தியத்தை தான் சாஸ்திரம் அகட்டித கடனா சாமர்த்தியம்னு சொல்றது. சேராததை சேர்க்கும் பெரும் ஆற்றல். இந்த ரெண்டு விஷயம் சேராது, ஆனா சேராததை சேர்த்து காட்டியிருக்காரு இல்லையோ. பொருந்தாமையை பொருந்த வைப்பவன் நாராயணன். பொருந்தாததை பொருந்தினது எங்க பார்த்தோம்? அமிருத்யுகு சர்வதிருக்கு சிம்மஹா சந்தாதா சந்திமான் ஸ்திரஹா என்ன நிசிம்மாவதார சரித்திரத்திலே மனுஷத்துவமும் மிருகத்துவமும் பொருந்தாது. ஆனா பொருந்தாத ரெண்டையும் பொருத்தி காட்டினார். அந்த பொருத்துற சக்தியே தான் பெருமானுக்கு உண்டானது. இது நாராயண நாமத்துக்கு அர்த்தம். அப்ப நாரங்களுக்கு ஆசிரியமா இருக்கார்,
நாரங்களை இருப்பிடமாக கொண்டிருக்கிறார். இந்த ரெண்டுத்தினாலும் என்னென்ன குணம் கிடைக்கிறது பாப்போமா? இது இத்தனைக்கு அவர் ஆச்சரியமா இருக்காருனால் அப்ப அவர் தானே சுவாமி. எல்லாம் யாரை சார்ந்திருக்கோ அவர் தானே சுவாமியா இருப்பார். அப்ப அவர் தானே ஆதாரம். அப்ப சுவாமித்துவம், ஆதாரத்துவம், இந்த ரெண்டும் கிடைக்கும். இதுகளுக்குள்ள அவர் புகுந்திருக்காருனால் அந்தர்யாமித்துவம். அப்ப இதுகளுக்குள்ள அவர் புரிந்துட்டாருன்னா உள்ள இருந்து ஆட்சி செலுத்துவரோ இல்லையோ, அதுக்குத்தான் அந்தர்யாமித்துவம்னு சொல்றோம். இன்னொன்னு வாத்சல்யம்ங்கிற குணம். எப்ப இந்த தாழ்ந்த பொருளுக்குள்ளே நித்தியம்தான், ஆனா சேரும் சகதி மாட்டோம்னா இது அச்சேதனம். இது சொன்னத்துக்குள்ள சேத்துக்குள்ளே இருக்கணுமே, சகதிக்குள்ளே இருக்கணுமே, இந்த ஹிருதயத்துக்குள்ளே இருக்கணும், ரத்தத்துக்குள்ளே இருக்கணும், சீழுக்குள்ள இருக்கணும், சதைக்குள்ள இருக்கணுமே. நித்திய வஸ்துக்களுடைய திரள்னா இது இத்தனையுமே. அப்ப இது இத்தனைக்குள்ள அவர் இருந்தாகணும். சேத்துக்குள்ள இருக்காருன்னா அப்பன்னா அவருக்கு எவ்வளவு நல்லெண்ணம் இருக்கணும். இந்த சேருங்கிற குற்றத்தை குற்றம் நினைக்காமல் இதோட இருக்கிறது நமக்கு யுக்தம். நம்ம குழந்தை நம்ம சேரு நாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு நமக்குள்ள இருக்காரோ இல்லையோ, அந்த குணத்துக்கு வாத்சல்யம்னு பேர். குற்றத்தையே குணமாக கொள்ளுகிறார். அதனால்தான் தொடர்ந்து நமக்குள்ள இருக்கார். திடீர்னு மழை வந்துடுத்து, எல்லா இடத்துலயும் ஜலம், ஜலம் உள்ள வந்த இடத்துல சேரு கூடவே வந்துடுறது. நம்மால் இருக்கிறதுக்கு முடிஞ்சுதோ? கொஞ்ச நாளைக்கு அங்க இருக்க முடிஞ்சுதா? ஏதோ கொஞ்சம் ஜலம் வந்த உடனே காலை வைக்க முடியல, கை வைக்க முடியல, போக முடியல, ஒரே அழுக்குன்னு சொல்லி பதறின்னு இருக்கமே. இப்ப இதுக்கு உள்ள போனா உள்ளது வெளியதானால் காக்கை ஓட்ட காலம் போராது. உள்ள தோல் மூடின்னு இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கும். எங்கோ ஒரு இடத்துல விபத்தாகி ஒருத்தர் கீழே கிடக்கிறாருன்னா உள்ள இருக்கிறது அத்தனையும் வெளியில கிடக்கும். நரியையும் நாயையும் பூனையும் ஓட்டுறதுக்கு ஆள் வைக்கணும். அவ்வளவுதான் அதுக்கு இருக்கிற அழகு. இது மூடின்னு இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். நமக்கே இதை திறந்த பார்த்தா ராத்திரி சாப்பிட பிடிக்காது. அவ்வளவுதானே சரீரம். ஆனா அதுக்குள்ள எப்போதும் எப்போதும் உட்காண்டே இருக்காரு. அப்ப நமக்கே பிடிக்காத ஒன்றுக்குள்ளே பகவான் இருந்துட்டே இருக்காருன்னால் அந்த குற்றத்தை குணமா எடுத்துன்னு தானே இருக்காரு. இப்போ இதனாலதான் வேதாந்த தேசிகன் பிரதிஜை செய்தார். சத்தியம் ஷபே வாரண சைலநாத வைகுண்ட வாசேபி நமேபிலாஷா. சத்தியமிட்டு சொல்லுகிறேன், ஹே கரிகிரீசனே, காஞ்சி தேவப்பெருமாளே, இந்த உன்னுடைய தன்மையை தெரிஞ்சுட்டேன். நீ என் அழுக்க பார்க்காம எங்கிட்ட இருக்கேன்னு தெரிஞ்சது. இனிமே உன்னை விட்டுட்டு வைகுந்தத்துக்கே போறதா இருந்தாலும் நான் வரலேன்னு விட்டான். இப்பேற்பட்ட பெருமான் எனக்குள்ள இருக்கும் போது என் குற்றத்தை குணமா கொள்றவர் இவர். குற்றத்தை கழித்து ஏற்றுக்கொள்ளுபவன் வைகுண்டநாதன். குற்றத்தையே குணமா ஏத்துக்கிறவர் தேவப்பெருமாள். அப்ப நான் இவரை பற்றுவேனா அவரை பற்றுவேனா, இவரோடயே இருந்துடுறேன்னு சுவாமி சாதித்தார்னு அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ. இதெல்லாம் நாராயண நாமத்துக்கு இருக்கிற அர்த்தம். நாரணன் முழுவேலுலகுக்கும் நாதன் வேதமயன்னு பாசுரம். இப்ப இனிமே சொன்ன அர்த்தங்கள் எந்தெந்த பாசுரம் சொல்றதுங்கிறத பார்ப்போம். எண்பெரு கண்ணலத்து ஒன்பொருள் ஈரிலா வன்புகழ் நாரணன் திண்கடல் சேரே. நம்மாழ்வாருடைய திருவாழ்மொழியில் முதல் 10 2ஆம் திருவாய்மொழி. ஆரம்பத்திலேயே இப்பதான் முதல் 10 தொடங்குறார். அதுல இது 2ஆம் திருவாய்மொழி. எண்பெரு கண்ணலத்து ஒன்பொருள் ஈரிலா வன்புகழ் நாரணன் திண்கடல் சேரே. நடுவுல நாராயணன் வைத்துக் கொண்டார். இந்த பக்கத்திலே ஆத்மாக்கள் எண்ணிறந்தவை, இந்த பக்கத்திலே பகவானுடைய குணங்கள் எண்ணிறந்தவை. அனைத்து ஆத்மாக்களுக்கும் இருப்பிடமாய் அனைத்து குணங்களோடும் கூடியவனாய் எண்ணிறந்த குணங்களோட எண்ணிறந்த ஆத்மாக்களோட அனைத்துக்கும் ஆசிரியமாக பகவான் இருக்கிறார். இதுதான் நாராயண நாமத்துக்கு அர்த்தம்னு நம்மாழ்வார் சாதித்தார். அதுல ஆத்மாக்களுக்கெல்லாம் ஆசிரியம், குணங்களுக்கெல்லாம் ஆசிரியம். அப்ப நாரங்களுக்கு ஆசிரியம்னு கிடைச்சிருத்தோ இல்லையோ, எல்லாத்துக்கும் அவர் ஆசிரியமா இருக்கார். அதே சமயம் அவர் எங்க இருக்கார்? யானும் தானாய் ஒழிந்தானை யாதும் எவர்க்கும் மூத்தோனை தேனும் பாலும். ஆழ்வார் பாசுரத்தில் யானும் தானாய் ஒழிந்தான். அவர் எனக்குள்ளே புகுந்திருக்கிறபடியால் யானே அவர் அவரே நான் என்று சொல்றவர்களுக்கு ஒத்தருக்கொத்தர் கலந்திருக்கோம் என்று சாதிச்சுக்கிறார். இந்த ஏற்றம் இருக்கவேதான் கடைசியா முடிக்கிறார். இது முதல் 10 பாசுரம் விண்ணப்பிச்சேன்னு இல்லையோ. எண்பெரு கண்ணல தொன்பொருள் ஈரில வன்புகழ் நாரணன் ஆரம்பிச்சார். கடைசியா முடிக்க போறார். கண்ணன் கடலினை நண்ணும் மணமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே. பகவானுடைய திருவடிகளை அடையணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ ஒரே வழி எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணம். நாராயணாயன்னு சொல்லணும். ஒருவேளை உனக்கு சொல்ல தெரியலையோ, எது 4வது வேற்றுமே, எது நாராயண நாமம், சந்தி என்ன, சமாசம் என்னன்னு தெரியலையா, விட்டுடேன், நாராயணான்னு சொல்ல. நாராயணாயான்னு சொன்னா மந்திரமாயிட போறது, வேண்டாம் நாமமா சொல்லு, நாராயணான்னு சொல்லு. இல்ல அது கூட நாராயண தெரியல, 4 எழுத்து சொல்லுவேனா தெரியலன்னா நாராயணம்னு ஒன்னா சொல்லு. இன்னும் சுருக்கிக்கணும்னா சொல்லிக்கோ. நாராயணாயான்னு சொல்ல வரலையா, அப்ப நாராயணன்னு சொல்லு. ஆழ்வாரே அப்படியே சொல்லி கொடுத்துட்டார். எண்பெரு கண்ணலத்துன்னு ஆரம்பித்தார். கண்ணன் கடலினை நண்ணும் மடமுடையீர். பகவானுடைய திருவடிகளை அடையணும்னு
ஆசை இருக்கிறவர்களே நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம். நீங்க இனிமே நினைக்க வேண்டிய நாமம் எது? நாரணம். இதை நம்மாழ்வார் சொல்லியிருக்காருனால் அதை பின்பற்றி மற்ற ஆழ்வார்களும் சொல்லிவிடுவார்கள். அதனாலதான் திருமங்கையாழ்வார் ஆரம்பிச்சதே இதை வச்சுதான். நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம், வாடினேன் வாடி வருந்தினேல் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மொடும் அவர்தடும் கலவியே கருதி நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். எங்கெங்கோ வாடினேன், எங்கெங்கோ தேடினேன், ஓடின ஓட்டம் எல்லாம் போரும்னு நிறுத்திட்டே இன்னைக்கு வயலாளி மணவாளன் திருமந்திரத்தை அடி எனக்கு உபதேசித்தார். இனிமே நாராயண நாமத்தை கண்டுகொண்டேன்னு தான் தெரிஞ்சுட்டேன்னார். அதோட அவருக்கு போறல, நானும் சொன்னேன் நமருமுறைவின் நமோ நாராயணமே. நான் சொன்னதோட எனக்கு திருப்தி இல்லை. என் பக்தர்கள்லாம் சொல்லுங்க, யார் நாராயண நாமத்தை சொன்னாலும் உங்களுக்கு உயர்ந்த பதவி காத்துன்னு இருக்கு. ஓவாதுரைக்கு முறை உண்டே. நம்ம நாமத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறோம், ஆனா புகார் பண்ணும் நாமங்களே கிடைக்கல சுவாமி. நானும் கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம்னு கேள்விப்பட்டுட்டு பண்ணணும்னு ஆரம்பிச்சா தேடி பார்த்தா நாமமே கிடைக்கலையேன்னு ஆழ்வார் சட்டுன்னு பதில் சொன்னார். நமோ நாராயணாயவென்னு ஓவாதுரைக்கும் உரையுண்டே. என்ன இல்லேன்னு சொல்லிட்டு எத்தனை இடத்துல ஆழ்வார்கள் நாராயணன் பாடியிருக்கா? சஹஸ்ரநாமே இல்லையா இருக்கேன்னார். அது இருக்கு, நாக்க காணும். இருந்தா உடனே சொல்லிடுவோம். நாக்கு கிடைக்கலன்னு தான் கடையில தேடிட்டு இருக்கோம்னா, ஓ நான் வாயிலுண்டே. கடையில தேடாதே, வாய்க்குள்ள இருக்குன்னார் அவர். நான் வாயிலுண்டே நமோ நாராயணாவென்னு ஓவாதுரைக்கு முறையுண்டே. எல்லாம் இருக்கு, மணியாச்சு, நேரம் இல்லை. கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓடுறோம். எல்லாம் ஓடினேன் ஓடி. அதுக்கு அவர் பதில் சொன்னார், அப்படின்னா வாடினேன் வாடினார். நீ ஓடினேன் ஓடின்னு சொல்லிட்டு இருந்தே, அப்ப வாடிண்டே காலத்தை கழிக்க வேண்டியதான். அது மாறி வந்தியானா அப்ப நாமத்தை சொல்லு. இருக்கு, ஏத்தும் பொழுதுண்டே. சொல்றதுக்கு நிறைய நேரம் இருக்கு, அதெல்லாம் இல்லேன்னு சொல்லாதே. நேரமும் இருக்கு, நாக்கும் இருக்கு, திருநாமமும் இருக்கு. என்ன இல்ல? ஸ்ரத்த இல்ல. அதை வேணா சொல்லலாமே தவிர இதை தவிர மத்த எல்லாமே இருக்கேன்னு நாராயண நாமத்தை பத்தி சொல்றார். பதரி நாராயண பெருமாளாய், நரநாராயண பெருமானாய், அதோ ஹிமாச்சலத்திலே ரொம்ப ஆச்சரியமா பெருமாள் சேவை சாதிக்கிறார். இவ்வர்த்தங்களை உட்கொண்டுதான் 246வது திருநாமம் நாராயணா. அப்ப நாரங்களுக்கெல்லாம் அயனமா இருக்கார். அதை பராசர பட்டர் சாதிக்கும் போது ஏவமேபிகி அசேஷைகி விசிஷ்ய உபனிஷத்சு நாராயணாய வித்மகே நாராயண பரம்பிரம்ம ஏகோகவை நாராயண ஆசீத் என்றெல்லாம் பல பிரமாண வாக்கியங்களின்படி நாராயணன் என்ன அர்த்தம் சொல்றார். இப்ப இந்த நாராயணனுடைய மகாத்மியம் சொல்றதுக்கு மகாநாராயண உபனிஷத்துன்னு இருக்கு, நாராயண அனுவாக்கம்னு இருக்கு. அதுல என்ன சொல்லித்து பெருமாள் நரனுக்கு எப்படி உபதேசித்தார் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவசியம் நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் உபனிஷத்துக்களிலே சிறந்ததான புருஷூக்தம், அது சொல்ற அர்த்தத்தை என்னான்னு இப்ப பார்த்துன்னு வரோம். அதுல சொன்னது நாராயண பரம்பிரம்ம தத்துவன் நாராயண பரஹான்னு சொல்லித்து அதன் அர்த்தம் நாராயணன் நரன். ஒரு அழகான பிரமாணம் சொல்லியிருக்கார் பாருங்க. ஏகோகவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷானஹ நேமே தியாவா பிருத்திவி ந நக்ஷத்ராணி. உபனிஷத் வாக்கியம். அதோ ஒருத்தன் நாராயணன் இருந்தான். எப்போது? பிரளய காலத்தில் ஒருத்தர் தான் இருந்தார். ஏகோகவை நாராயண ஆசீத் ந பிரம்மா, அப்போது நான்முகன் இல்லை. ந ஈசானஹா, அப்போது ஈசன் ருத்ரனும் அல்லன். ந பிரம்மா நேஷானஹா நேமே தியாவா பிருத்திவி, பூமி இல்லை, ஆகாசம் இல்லை, அந்தரிக்ஷம் இல்லை, பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் ஒண்ணும் இல்லை. அப்ப ஏகோகவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷானஹா நேமே தியாவா பிருத்திவி ந நக்ஷத்ராணி, நட்சத்திரங்களும் இல்லை. எதுவுமே படைக்கப்படாத நேரம் பிரளய காலம்னு வச்சுங்க. இனிமேத்தான் பெருமாள் சிட்டி ஆரம்பிக்க போறார். இது அப்படியே தமிழ் படுத்திட்டார் சுவாமி நம்மாழ்வார். ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன், எதுவுமே இல்லாத காலம். ஓன்னு எப்படி இருந்திருக்குமோ, எந்த நாமரூப விபாகம் கிடையாது, ஜகத்துல எதுவுமே படைக்கப்படல, பஞ்சபூத பஞ்சதன் மாத்திரம் ஒண்ணுமே இல்லை. ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன், எதுவும் இல்லாத போது பிரம்மமுத்தரே இருந்தார். நான்முகன் தன்னோடு தேவரலோடு உயிர் படைத்தான். தன் நாபி கமலத்தில் பிரம்மாவை படைத்து அவர் மூலம் ருத்ரனை படைத்து மேல் கொண்டு சகல ஜகத்தையும் சிருஷ்டித்தான் பெருமான்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். இது அப்படியே திருமழிசை ஆழ்வார் சொல்லும் போது நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான், அந்தாதி மேலி தருவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொள்வினீர் தேர்ந்து. நான் சொல்றேன், யோசிச்சு பாருங்கோ, தடஸ்தர்களா நின்னு பாருங்கோ, வஞ்சன புத்தியோட பாக்காதீங்கோ, திறந்த மனசோட கேளுங்கோங்கிறார். இந்த மாதிரி எல்லாம் சொன்னாலே ஏதோ வம்பு சொல்ல போறாருன்னு அர்த்தம்.
இது முன்னுரை வைக்கிறது சொல்லு. இல்ல ஒத்து கோச்சுக்க போறது இல்லைன்னா அப்படியே பேசிட்டு போயிடலாமே. நான் ஒண்ணு சொல்லுவேன், கோச்சுக்கலைன்னா சொல்லுவேன்பா. நீர் கோச்சுக்கிறாப்புல சொல்லாத இருந்தீர்னா கோச்சுக்காத இருக்கேன், நீர் கோச்சுக்கிறாப்புல சொன்னீர்னா கோச்சுக்கு தானே போறேன். அதை சொல்றார், நான்முகனை நாராயணன் படைத்தான். நான்முகன் பிரம்மாவை நாராயணன் படைத்தார். பதிலுக்கு நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். அடுத்து நான்முகன் தானே சிருஷ்டி ஆரம்பித்து ருத்ரனை படைத்தார். இந்த உண்மையைத்தான் நான் இந்த பிரபந்தத்திலேயே சொல்ல போறேன் என்று தொடங்கி நான்முகன் திருவந்தாதின்னு 96 பாசுரம் பாடியிருக்கார். திருச்சந்த விருத்தம் 120, நான்முகன் திருவந்தாதி 96. இந்த 2 பிரபந்தம் திருமழிசையாழ்வார் பாடினது. அவர் 100 கணக்கில் பாடினார். கடைசியில திருக்குடந்தை இருக்கிற குளத்தில இருந்து இந்த 2 மட்டும்தான் தங்கத்தாம்பாள மாட்டம் வச்சு எடுத்துன்னு வந்து கொடுக்க. அது இன்னி வரைக்கும் நாம சொல்லிட்டு இருக்கோம். 4000 திவ்ய பிரபந்தத்துல சேர்க்கப்பட்டிருக்கு. ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷானஹா நேமே தியாவா பிருத்திவி ந நக்ஷத்ராணி. அதே சாஸ்திரம் சொல்றது, ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபஹத பாப்மா திவ்யா தேவ ஏகா நாராயணா. சர்வபூதாந்தராத்மா, அனைத்து பூதங்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கு அந்தராத்மா, சர்வபூதாந்தராத்மா. அபஹத பாப்மா, இப்ப இத்தனை நாளி சேத்துக்குள்ள இருக்கார், ரத்தத்துக்குள்ள இருக்கார், சீழுக்குள்ள இருக்கார் சொன்னேனே, அப்படின்னா அதனுடைய அழுக்கெல்லாம் இவரை பாதிக்க வேண்டாமோ? பாதிக்காதுங்கிறார். அபஹத பாப்மா, பாபமே தீண்டாதவர். எங்க வியாபிச்சிருக்கிறாரோ அந்த பொருளுடைய தாழ்ச்சி இவரை பாதிக்கவே பாதிக்காது. அபஹத பாப்மா விஜரஹா விமிருத்யுஹு விஷோகா விஜிகித்சா. அவருக்கு சோகம் இல்லே, மோகம் இல்லே, பசி இல்லே, தாகம் இல்லே, பிறப்பு இறப்பில்லே. ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபஹத பாப்மா திவ்யா தேவ ஏகா நாராயணா. அவன் திவ்யன். திவ்யன்னா அப்ராகிருத திவ்ய மண்டலத்தில் இருக்கிறவர். தேவ ஏகா, விளையாட்டுடையவர் ஒருத்தர். படைத்தல் காத்தல் அழித்தலை விளையாட்டாக செய்பவர். அப்படிப்பட்டவர் நாராயணன் உபனிஷத்து சொல்றது. இவற்றை உதாகரித்துத்தான் பட்டர் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். சக்ஷுஷ்ச திரஷ்டவ்யஞ்ச நாராயணஹா. அவருடைய பெருமை தெரிஞ்சுக்கணும்னால் அவர் தான் கண்ணா இருக்கார். சக்ஷுஷ்ச திரஷ்டவ்யஞ்ச, பார்க்கப்பட வேண்டிய பொருளாகவும் இருக்கார். நமக்கு கண்ணாகவும் இருக்கிறார், கண் கொண்டு பார்க்கப்பட வேண்டிய பொருளாகவும் இருக்கிறார். இந்த ரெண்டும் ஒன்னா இருக்குமா யோசிச்சு பாருங்க. இது கருவி, பார்க்கறதுக்குரிய கருவி. இது கண்ணால பார்க்கணும். செவரு கட்டி வச்சிருக்காளோ இல்லையோ, பூமி ஜமக்காலம் போட்டிருக்காளோ இல்லையோ, கண்ணால் கண்ணென்னும் கருவியால் ஜமக்காலத்தை பார்க்கணும். இது புரியுது. கண்ணென்னும் கருவியால் கண்ணை பார்க்கணும்னா சாத்தியமா? கண்ணாலதான் பார்க்கணும். அப்ப எது சாதனமோ அது சாத்தியமாகாது, எது சாத்தியமோ அது சாதனமாகாது. ஆனா இங்க பெருமான் தான் சாதனம், பெருமாள் தான் சாத்தியம். இது ஆழ்வார் ரொம்ப சுலபமா சொன்னார். கண்ணே உன்னை காண எண்ணே கொண்டும் ஏக சிந்தைய நாய். கண்ணே உன்னை காண, உன்னை காணணும். அப்ப நீ தான் காட்சி, உன்னை பார்க்கணுங்கிறது தான் சாத்தியம். ஆனா உன்னை சாத்தியமா பார்க்கறதுக்கு எனக்கு சாதனம் வேணுமே. கண்ணேன்னு கூப்பிட்டுட்டார். சாதனம் தானே கண். அப்ப பெருமானையே சாதனமா கூப்பிட்டுட்டு அந்த கண் கொண்டு உன்னையே பார்க்கணும்னால் இதுதான் சாத்தியமும் சாதனமும் ஒண்ணுன்னு அர்த்தம். இது என்னமா அவருக்கு சாத்தியமா இருந்ததுனால் அனைத்துக்குள்ளும் வியாபிச்சிருக்காரோ இல்லையோ. முதல்ல என்ன புரிஞ்சுட்டோம்? எல்லாத்துக்குள்ளயும் வியாபிச்சிருக்காருன்னு பார்த்துட்டோம். அப்ப எல்லாத்துக்குள்ளயும் வியாபிச்சிருந்தா அனைத்தும் அவர் தானே. கண்ணுக்குள்ளயும் வியாபிச்சிருக்கார், ஆகவே கண்ணவர். பொருளுக்குள்ள வியாபிச்சிருக்கார், ஆகவே பொருளவர். அப்ப கண்ணும் பொருளும் அவராயிட்டார், சாதனமும் சாத்தியமும் அவராயிட்டார். பார்க்கிறவனும் அவரே, பார்க்கப்படுபவனும் அவரே, பார்வைக்கு கருவியும் அவரே, பார்வையும் அவரே. அப்ப அனைத்தும் அவரா இருக்கான்னு எதுக்கு சொல்றோம்? சர்வங்கல் விதம் பிரம்ம தஜ்ஜலான் இது சாந்த உபாசீத. ஆக திரும்ப நாராயண நாமத்துக்கு அர்த்தமே அனைத்துமாகி நிற்கிறார், அனைத்துக்குள்ளும் புறமும் வியாபிக்கிறார். அத திவ்யா தேவ ஏகா நாராயணா என்று ஒவ்வொரு சாக்கையும் நாராயணனுடைய மகாத்மியத்தை பறக்க உபனிஷத்துக்கள் பேசியிருக்கிறது. நாராயண ஸ்ரௌத நிருக்தம். அந்த நாராயண நாமத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. நாரங்களுக்கு அயனம்னு சொன்னேனே, நன்னா இருந்து. அயன சப்தத்துக்கு எத்தனை சுழி போடணும்? அ ய ந ந தன்னகரனா வச்சுங்க. 2 சுழி நான்னு புரிஞ்சுங்க, இல்ல தன்னகரனான்னு வச்சுங்க. இது 2 சேர்ந்ததுன்னா என்ன ஆயிருக்கணும்? நாராயணஹான்னு ஆயிருக்கணும். ஆனா அப்படியே எழுதுறோம், 3 சுழி நான்னா போடுறோம். நார கூட்டல் அயன, அப்ப 2 சுழி நான் போட்டிருக்கணும். ஆனா நார கூட்டல் அயனான்னு எழுதிட்டு இருக்கும். சப்தம் அயனா கிடையாது, அயனாதான். ஆனா கூட்டும் போது அயனான் ஆகி நாராயணான்னு வருது இல்லையோ. இதுக்கு பூர்வபதாத்து சம்ஞாயாம் அகஹான்னு ஒரு சூத்திரம். இலக்கண சூத்திரங்கள் வியாக்கரண சூத்திரம் படிக்கிறாள் இல்லையா, பாணினி அன்னிலேருந்து எழுதி வச்சிருக்கார். அதுக்கப்புறம் அதுக்கு பாஷ்யம் மகாபாஷ்யம், அதுக்கு மேல அதுக்கு விருத்தி. இதுகளை வைத்து பார்த்தா இந்த சூத்திரத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்றார். பூர்வபதாத்து சம்ஞாயாம் அகஹா. பூர்வபதத்தில் இப்படி இருக்கணும், அதாவது முன்பதம்
ரேபத்துல முடியணும், ரகாரத்துல முடியணும். நாராக ரால முடிஞ்சிருக்கோம் இல்லையோ, அதே மாதிரி பின்பக்கத்தில் ககாரம் இருக்கக்கூடாது. க இல்லாம முன்பதத்துல ரேபம் ரகாரம் இருந்தா இப்படி ரெண்டு சப்தங்கள் கூடும்போது அதுல இருக்கிற அந்த ந என்ன வலிக்கும்னு இந்த சாஸ்திரம் சொல்லி வியாக்கரண சூத்திரப்படி பார்த்தா, அப்ப நாரத்தோட அயனம் கூட நாராயணன்னு வராது, நாராயணன்னு வரும். வந்தால் அது ஒரு தேவதையத்தான் குறிக்கும்னு சாஸ்திரம். அப்படின்னா ஏன் சொல்றாருன்னா, ஒரு சப்தத்தை யாரவனா குறிக்கும்படிக்கு நம்மால சொல்லிட முடியும். ஒரு சொல்லுக்கு ரெண்டு விதத்துல பொருள் சொல்லுவா. ஒன்று யௌகிக பொருள்னு பேர், இன்னொன்னு ரூಢின்னு பேர். யோக ரூಢி அர்த்தம். எந்த சப்தம் எதை எடுத்துட்டாலும் யௌகிகமா பொருள் சொல்லலாம், ரூಢியா பொருள் சொல்லலாம். பங்கஜ ஒரு சொல், பங்க சேரு ஜ பிறந்தது, எது சேற்றிலே பிறந்த செந்தாமரை, உடனே எழுதிடுறோம் இல்லையோ, சேற்றில் பிறந்த செந்தாமரை தான் பங்கஜ. இப்படி ஒருத்தன் சொல்றாரு, பங்கஜ சேத்துல பிறந்தது நாய்க்குடை சொல்லலாமே. அப்ப பங்கஜங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லணும்னா நாய்க்குடை காளான்னு கூட சொல்லலாமே. அப்ப அர்த்தம் என்ன ஆறுது? சேற்றில் பிறந்ததுன்னு மட்டும் சொல்லணும்னா சப்தத்தினுடைய சேர்க்கையால வந்த பொருள். அதுக்குதான் சப்த யோகம், யௌகிகம்ங்கிறா. சொல்லு மட்டும் சேர்ந்து சொல்லுக்கு பொருள், அதுக்கு மேல உள்ளெல்லாம் போகக்கூடாது. சொல்லுக்கு பொருளா இருந்துடுத்துன்னா யோகிக்க பொருள். அது பங்கஜாங்கிறதுக்கு எதவனா சொல்லலாம். சேத்துல பிறந்தது எதுவா இருந்தாலும் பங்கஜான்னு உள்ளாம். ஆனா உலகத்துல பிரசித்தமா ஒரு அர்த்தம் தானே இருக்கு, அதைத்தான் தாமரைன்னு சொல்றோம். அப்படி சொல்லிட்டு அதுக்கு ரூಢின்னு பேர். ரூಢினா பிரசித்தார்த்தம், வழக்கத்துல விவகாரத்துல இருக்கிற பொருள், அதுக்கு ரூಢ்யர்த்தம். ஒருவேளை ரூಢ்யர்த்தம் பொருந்தலைன்னால் நம்ம இஷ்டத்துக்கு யோகிக்கத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. இப்ப நான் பங்கஜான்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதா இருக்கார், 4 பங்கஜம் வாங்கிட்டு வா இப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். இவர் யோகிக்கமா சொல்லலாம் ரூಢியா சொல்லலாம்னு பை எடுத்துன்னு கடைக்கு போனார். கடைக்கு போய் நேர கிடுகிடுன்னு இவ்வளவு ஒரு பலம் ஒரு வீச கொடுங்கன்னார். நாய்க்குடை வாங்கி வச்சுட்டா நான் எப்படி திருவாராதனம் பண்றது? இப்போ தாமரை வந்ததுன்னா திருவாராதனம் பண்ணலாம். சாமி சொன்னீரேன்னா என்ன தப்பு பண்ணிட்டேன்? இப்போ யௌகிகமா பொருள் கொண்டேன்னா, ஓ யௌகிகமா பொருள் கொண்டா விவகாரத்துக்கு உதவல. இப்போ விவகாரத்துக்கு எனக்கு தாமரை புஷ்பம் தான் வாங்கிடணும். அப்ப யோகிகமா சொல்லலாம், வியாவகாரிக்கத்துக்கு ரூಢிக்கு விரோதம் வராது இருக்கணும். இருந்தா தான் யோகிகமா பொருள் சொல்லலாம். எதுக்குன்னு சொல்றேன். இப்ப மேல் நாமே திருநாமங்கள் பாக்குறச்சே, ருத்ரோ பகுஷிரா பப்ருஹு, ருத்ரன் பகவானியே சொல்ல போறார். சர்வ சர்வ சிவஸ்தானு பூதாதிர் நிதிரவ்யா, சிவன் ஸ்தானு திருபன் ருத்ரன் என்றெல்லாம் சஹஸ்ரநாமத்திலே பேர். அப்ப இவர் ருத்ரனா இல்ல இவர் சூரியனா? சூரியனை இவரை சொல்றாரு, இந்திரனை இவரை சொல்றாரு, ருத்ரனை இவரை சொல்றாரு. இப்படி விஷ்ணுவை சொல்லலாமான்னால் சொல்லலாம். பாருங்க, ருத்ரஹான்னு சப்தம் சொல்லச்சே அதுக்கு யௌகிகமா பொருள் கொள்ளலாம். யௌகிக பொருள் சப்தத்தினுடைய பொருள் பார்த்தீங்கன்னா ருததி திரவதி த ருத்ரஹா. அழுதுண்டு ஓடி ஓடி போனாராம். பிரம்மாவுக்கு அவர் குழந்தையா பிறந்த உடனே எனக்கு ஒரு பேர் வை அப்படின்னு அழுதுண்டு தாவி தாவி போனார். ஒரு பேர் வச்சார். அடுத்து மறுபடியும் போராது தாவினார். இன்னொரு பேர் வச்சார். போராதுன்னு தாவினார். இப்படித்தான் 11 ருத்ரர்கள் உருவானா. ஆயிட்டு 11 பேரை வச்சார். திருநாங்கூர் 11 திவ்யதேசங்களே அந்த 11 ருத்ரர்களுக்கு பெருமாள் 11 ரூபத்தோட விவசாயிச்சதுதான். அதனாலதான் ஏகாதச ருத்ரர்கள்னு சொல்றோம் இல்லையோ. அப்ப அந்த பேருக்கு அழுதார் ஓடினார் ருத்ரஹான்னு வந்துடுத்து. இப்ப சொல்லலாமே, இப்ப பெருமாள் அழுதாரோ, யசோதை கையால் கட்டி வைத்த போது அழுதார். ஓடினாரோ, அகப்பட மாட்டேன்னு ஓடினார் ருத்ரன். அதுவும் அர்த்தம் சொல்லலாமா இல்ல? இப்போ அப்ப ருத்ரன்கிற சப்தம் யௌகிகமா பொருள் சொல்லணும்னா நாராயணன் சொல்லலாமே. அதனாலதான் அவருக்கு இந்த சப்தம் இந்த பொருள் வந்துடுறது. இப்போ ஸ்தானுகு எப்போதும் இருக்கவர், கண்டிப்பா பிரளய காலத்துல கூட நாராயணன் தான் இருந்தார். அதனால ஸ்தானுன்னு சொல்லிடலாம். இப்படி எந்த சப்தத்தையும் இன்னொருத்தருக்கு சொல்லலாம். இப்ப சூரியஹான்னு அர்த்தம் வச்சுங்களேன். சுஷ்டு ஈரயதி சூர்யா, சூரிய சப்தத்துக்கு நிருக்தம் சொன்னா சுஷ்டு ஈரயதி. ஈரயதி உறிஞ்சறார், சுஷ்டு நன்கு நன்கு உறிந்து விடுகிறார். சமுத்திர ஜலத்தை நன்கு உறிந்து மழையா பெயராரோ இல்லையோ, அதனாலதான் அவருக்கு சூரியன்னு பேர். இதை நாராயணனுக்கு சொல்லுவீரான்னா, ஆமா என்னுடைய பாபம்ங்கிற பெரிய கடலை நன்கு உறிஞ்சி மோட்சம் கொடுத்துறாரோ இல்லையோ, சூரியன்னு சொல்றேன்னு விடுவா. அப்ப அந்த சப்தத்துக்கு அர்த்தம் யௌகிகமா கொண்டணும்னா அது அவரவர்கள் சாமர்த்தியத்தை பொறுத்தது. அதே மாதிரி இப்போ நாராயண நாமத்துக்கு யாராருக்கு அர்த்தம் பண்ணுள்ளான்னு பாப்போமா? அதான் அடுத்து செய்ய வேண்டியது. இப்போ ருத்ரன்கிறத நாராயணனுக்கு சொல்லலாம், இந்திரன்கிறத நாராயணனுக்கு சொல்லலாம், பிரம்மாங்கிறத நாராயணனுக்கு சொல்லலாம். இப்ப நாராயணன்கிற சப்தத்தினுடைய அர்த்தம் சொல்லச்சே யௌகிகமாக ருத்ரனுக்கு சொல்லணும் இல்லையோ, அதே மாதிரி யௌகிகமாக இந்திரனுக்கு சொல்லலாமோ இல்லையோ. சொல்லுட்டா யாரு எது தனித்தெய்வம்னே புரியாது போடும். இப்போ
ஏன்னா எந்த பேரும் யாருக்கும் வர ஆரம்பிச்சுடாதா, அது கூடாதுங்கிறதுக்காகத்தான் வியாக்கரண சூத்திரம் அப்பவே படிக்கிறது. நாரத்தோட அயனத்தை கூட்டினா நாராயணான்னு வரும். இந்த சப்தம் மட்டும் நாராயணஹான்னு இருந்ததுன்னு வச்சுங்க, தாராளமா மத்த தேவதைக்கு அர்த்தம் சொல்லலாம், கட்டமே இல்லை. ஆனா இந்த நாரத்தோட அயனம் கூடி இருக்கிறச்சே நாராயண என்று ஆனால் அப்ப ஒரு தேவதையை தவிர மற்ற பேரை குறிக்காது. யௌகிகமா இருக்கட்டும் ரூடியா இருக்கட்டும் ஒருத்தருக்கு தான் அர்த்தம் வரும்ட்டார். அது பாணினி படிச்சது. இப்போ அப்பய தீட்சிதர்னு ஒரு சுவாமி இருந்தார், அவர் பரமசிவபக்தர், எல்லாத்தையும் சைவபரமாகவே வியாக்கியானம் பண்ணிட்டே வந்தார். அவர் இந்த நகாரத்துக்கு வந்தார். நாரமும் அயனமும் சேர்ந்தா நாராயணான்னு இருக்கு, அது நாராயணான்னு ஆச்சல்யம். இதை எப்படியாவது இப்ப சிவபரமா அவர் அர்த்தம் சொல்லி ஆகணும். எப்படி சொல்றது? பாணினி சூத்திரம் இல்லையோ, சூத்திரம் வியாக்கரண சூத்திரம் மாத்த முடியாது. மத்த எல்லாத்தையும் மாத்தி அர்த்தம் சொல்லிட்டு வந்தவர் எவ்வளவு தூரம் சொன்னார்னு புரியறதுக்காக சொல்றேன். தசையதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினின்னு சாந்தோக்கியமுனிஷத் வாக்கியம். மலர்ந்த 2 தாமரகளை ஒத்த திருக்கண்கள் படைத்தவன் நாராயணன் பரபிரம்மம்னு சொல்லித்து அதை இந்த சுவாமி எழுத ஆரம்பிச்சார். இப்போ 2 கண்கள் உடையவன் நாராயணன், ருத்ரன் 3 கண்கள் உடையவன். இப்ப பார்த்தீங்களா, உபனிஷத்து 2 கண்ணுன்னு சொல்லியிருக்கு, அதனால நாராயணனைத்தான் சொல்லியிருக்குன்னு வாதம் வந்தது. அவர் அழகா அதுக்கு பதில் சமாதானம் சொல்லிட்டார். வாஸ்தவம் மலர்ந்த தாமரைகளை ஒத்த 2 கண்கள் தானே சாந்தோக்கியம் சொல்லியிருக்கு, மலராத தாமரையை ஒத்த 3வது கண் ருத்ரனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டா என்னன்னு அவர். ஏன்னா அவருடைய 3வது கண் மூடி இருக்கும் இல்லையோ, அது மலர்ந்த தாமரையை போல இல்லையே, அதனால ஒண்ணு சாந்தோக்கியம் ருத்ரனை இல்லைன்னு சொல்லல, இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன்னு அங்கேயும் வாதம் பண்ணிட்டார். இப்படி எல்லா இடத்துக்கும் அர்த்தம் சொல்லிட்டு வந்தவர் கடைசியா இங்க வந்து நத்வம் பரம் பாததே, என்னால மாத்த முடியாத பாணின்னு நகாரத்தை சூத்திரம் பண்ணிட்டு போயிட்டாரே, சட்டத்தை மீறி இவரால சொல்ல முடியாது இல்லையோ. அப்ப நகாரம் வந்துட்டபடியால் இது மற்றொரு தேவதைக்கு வாச்சகம் ஆகாது, இன்னொரு தேவதைக்கு பேரே ஆகாது. அதனாலதான் இந்த சஹஸ்ரநாமத்திலே பல திருநாமங்கள் 2 தரம் 3 தரம் 4 தரம் வந்திருந்தாலும் இவ்வளவு முக்கியமான திருநாமம் ஒரே ஒரு தரம் தான் வந்திருக்கு. 2வது தரம் இந்த நாராயண நாமமே வரல. ஏன்? அதுதான் முக்கியமாச்சே. என்னென்னமோ 2-3 தரம் சொன்னார் இவர், இதை சொல்லக்கூடாதான்னால் 2-3 தரம் சொன்னா அதுக்கு 2-3 அர்த்தம் சொல்லணும். 2-3 அர்த்தம் சொல்லிட்டாலே அப்ப வேற அர்த்தம் ஆகலான்னு வந்துடும். ஆகலாம்னாலே இன்னொரு தேவதைக்கு சொல்லலாமான்னு வரும். வேண்டவே வேண்டாம், ஒரே தரத்தோட சொல்லி இது அத்விதீயமான நாமம், இது தன்னிகரற்ற நாமம்ங்கிறத ஸ்தாபிச்சுட்டார் பீஷ்மாச்சாரியர். ஆக நாராயணா, அந்த சப்தம் நாரங்களோட அயனம், நாரங்களுக்கு ஆசிரியம் அயனம், நாரம் நாராக கூட்டல் அயனம், நாராயண நாரது நாராயணன்னு நிக்கலே ஆனதுனாலே ஒரு தேவதையத்தான் இது எப்போதும் குறிக்கும். இதுக்கு நேர் எதிர் நீங்க கேட்டுட்டு மறக்கிறதுக்கு ஒண்ணு சொல்றேன், ஞாபகம் வச்சுக்காதீங்க. சூர்ப நகா ஆறு தெரியுமோ இல்லையோ, சூர்ப ரகாரம் ரேப வந்துதா, நகா நகாங்கிற இடத்துல கா இல்லையா, அப்ப அந்த சூத்திரத்தின்படி பூர்வதாது சம்யாயாமகா அப்படின்னு சேர்ந்துடுத்துனா இப்ப சூர்ப நகான்னு எழுதுறமா சூர்ப நகான்னு எழுதுறமா, 3 சுழி போட்டு விடுறோம் இல்லையோ. அங்க சூர்ப நகான்னு, ஆனா நகம் தானே இது. சூர்பனா மரம், நகம்னா நகம். மொரத்தை போல நகமா அவளுக்கு, அப்படின்னா கை எப்படி இருந்திருக்கும் உடம்பு எப்படி இருந்திருக்குமோ, அவ்வளவு பெரிய சரீரத்தோட தான் வந்தா மாத்தின்னு வந்தான்னு வச்சுக்கோ. அப்ப மொரத்தை போல நகம் இருக்கிறவள் சூர்ப கூட்டல் நகா சூர்ப நகான்னு ஆயிருக்கணும். ஆனா மாறி சூர்ப நகான்னு வருது. இதே சூத்திரம் பூர்வபதாத்து சம்யாயாமகா சூத்திரத்தை வச்சிருந்தே சூர்ப நகா எடுத்து. சட்டத்துக்கு என்ன பெருமைன்னா நாராயண நாமத்தையும் இந்த சூத்திரத்தை வச்சு அர்த்தம் சொல்லிடும், சூர்பனகாவுக்கும் இதே சூத்திரத்தை வச்சு அர்த்தம் சொல்லிடும். சாமி அவர் எங்கே இவ எங்கேன்னா அது பாணினிக்கு தெரியுமா? அவர் எங்கேயோ தான் இவர் எங்கேயோ தான். சட்டம் பார்வை ஒரு பார்வை தானே பார்க்கும். இப்போ அப்ப சூத்திரத்தினால பார்த்தால் நாராயணன் முழுவேளுலகுக்கு நாதன், அனைத்துக்கும் ஆசிரியமா இருக்கார், தன்னிகரற்றவர். இந்த திருநாமமும் மத்த பேருக்கு பொருந்தாத தனி சிறப்பான திருநாமம். 246வது திருநாமம் பார்த்தோம். அந்த நாராயணனுக்கு சிஷ்யன் நரஹா. 247வது திருநாமம் நரஹா. ரொம்ப சுலபம். இப்போ இத்தனை நாராயணனே புரிஞ்சுட்டோமே, இனிமே நரன் போய் கட்டமா, அவருக்குள்ளதானே இவர் இருக்க போறார். அதே மாதிரி சொல்லி பாருங்க, ர ரீங் க்ஷயே அழியக்கூடிய வஸ்து, நர அழிவில்லாத வஸ்து. அதுக்கப்புறம் நம்ம சொன்னதெல்லாம் இல்ல. இப்போ நார இல்ல, நாராகா இல்ல, ர நர அதோட நின்று இல்லையோ. அப்ப நித்திய வஸ்துன்னு அர்த்தம் கிடைச்சுடுது. நரஹான்னு சொன்னா நித்திய வஸ்து. நித்திய வஸ்துக்களுக்கு ஆசிரியங்கிற அயனம் இல்லை. இப்போ அயனம் இருந்தா நாராயணன் ஆயிடும். அப்ப இவரார் நரஹா நித்திய வஸ்து. ஏன் அப்படி சொல்றாருனால் பதரிகாஷ்டமத்தில் தானே நாராயணனாக தானே நரனாக இருந்து அஷ்டாட்சரமாகிற திருமந்திரத்தை பெருமாள் உபதேசித்தார்.
நரநாரணனாய் உலகத்தரநூல் சிங்காம விரித்தான்னு பாசுரம். பெருமாளே ஆச்சாரியன், பெருமானே சிஷ்யன். உடலோகாச்சாரியர் கேட்டுண்டார், ஆச்சாரியனா இருக்கார் புரிஞ்சுது, அவர் தான் ஆச்சாரியனா இருக்கணும். சிஷ்யால் 4 பேர் கிடைக்கலையா, நமக்குத்தான் இன்னைக்கு கிடைக்கலன்னா அதுக்குன்னு பெருமாளுக்கு பத்ரிகாசிரமத்திலேயே கிடைக்காது படுப்பார். யாரோ 4 பேரை கூட்டா சொல்லியிருக்க கூடாதான்னா கிடைச்சிருப்பா. ஆனா சிஷ்யன் எப்படி இருக்கணும்னு நாட்டார் தெரிஞ்சுக்கலையாம். ஆச்சாரியர்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துருவாளாம். ஆனா சிஷ்யர்கள் எப்படி இருக்கணுமோ நாம தெரிஞ்சுக்கலையாம். நாமே ஒரு தடவை சிஷ்யனா பிறந்து சிஷ்யால் எப்படி இருக்கணும்னு சொல்லிடுவோம். அதை பார்த்தாவது இவன் தெரிஞ்சுக்கிறானா பாப்போன்னு அவர் முயற்சித்தார். அதுக்குன்னு சிஷ்யர்கள்லாம் எப்படி இருக்கணும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோ. அவர் சிஷ்யனா இருந்து காட்டினதுக்காக நம்ம தெரிஞ்சுட போறோமா? ஆச்சாரியனும் அவரே, சிஷ்யனும் அவரே. நரஹா இதமேவ கூடம் வியாச்சஷ்டே நரஹா அனஸ்வர அனஸ்வர சிதச்சித் விபூதிக இதி. அனஸ்வர அழியாத, நஸ்வரம்னா அழியற, அனஸ்வர அழியாத, அழியாத சிதச்சித் விபூதிகம். சித்து அச்சித்து தான் இப்ப நர, அழியாதது. விபூதிகம் நரத்தையும் அதாவது சித்தையும் அச்சித்தையும் தனக்கு விபூதியாக கொண்டிருக்கிறார். விபூதினா செல்வம், சொத்துன்னு அர்த்தம். அப்படின் தகப்பனார் வேடிக்கையா சொல்லுவார், ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் தான் லிங்கம் விபூதி ரெண்டையும் ஒத்துக்கிற சம்பிரதாயம். அப்படியா கேள்வியப்பட்டது இல்லையா? இப்போ ஸ்ரீவைஷ்ணவாள் போய் விபூதி ஒத்துப்பாளா லிங்கத்தை ஒத்துப்பாளான்னா உபய விபூதி சொல்லிட்டே இருக்குமே. நித்திய விபூதி லீலா விபூதி. அங்க இருக்கிறது வைகுண்டம்ங்கிறது நித்திய விபூதி, நாம வாழ்ந்து இருக்கிறது லீலா விபூதி. படைத்து அழிக்கிறாரோ இல்லையோ இது லீலா விபூதி. அவர் அப்போதும் இந்த படைத்தளத்திற்கு அப்பாற்பட்டிருக்கிறது நித்திய விபூதி. 2 விபூதி ஒத்துக்கிறோமே. அதனால உபய விபூதிநாதன் உபய விபூதிநாதன் வா 2 விபூதியை ஒத்துன்றதுனாலே சரி அது ஒத்துண்டா. லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம். அவ்வளவே அடையாளம்னா 2 அடையாளம் பெருமாளுக்கு இருக்கும் இல்லையோ. அகிலகேய பிரத்தனீக கல்யாணைக தானஹ ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண சுவாதீன திரிவித சேதனாச்சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பேதன்னு ராமானுஜர் கத்தியத்ரயத்தினுடைய ஆரம்பத்தில் சாதிக்கிறார். அப்ப சுவாதீன திரிவித அனைத்தையும் தன் அதீனப்படுத்தி வச்சிருக்கார். அதுல லிங்கம் பெருமாளுக்கு 2 அடையாளமா. அனைத்து குணங்களுக்கும் இருப்பிடமாய் அனைத்து தோஷங்களுக்கும் எதிராய் உள்ளார். 2 முக்கிய அடையாளம். எல்லா குணத்துக்கும் அவரே இருப்பிடம். ஒரு தோஷம் கூட அவரிடத்துல பார்க்க முடியாது. அகிலகேய பிரத்யனீக கல்யாணீக தானா இந்த 2 அடையாளம் தான் உபயலிங்கம்ங்கிறா. அப்ப உபயலிங்கமும் நாராயணனுக்கு உண்டு, உபய விபூதி நாராயணனுக்கு உண்டு. சித்து அச்சித்து 2ஐயும் தனக்கு விபூதியாக கொண்டிருக்கிறார். அதனால நரஹ நித்திய வஸ்துக்கள் சிதச்சித்துக்கள். நரஹ அந்த சிதச்சித்த தனக்கு விபூதியாய் தனக்கு சொத்தாய் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறார். பிரகாரம்னு ஒரு சப்தம், சரீரம்னு ஒரு சப்தம். 2த்துக்கு வித்தியாசம் பார்ப்போம். பிரகாரம்னால் விட்டு பிரியாமல் சார்ந்து இருக்கும், அது அதுக்கு பிரகாரம். புஷ்பத்துக்கு மனம் பிரகாரம். புஷ்பம் எப்பவும் மனம் புஷ்பத்தை சார்ந்தே தானே இருக்கும். மாணிக்கத்துக்கு ஒளி பிரகாரம், ஒளி மாணிக்கத்தை சார்ந்தே தானே இருக்கும். அதெல்லாம் பிரகாரம். ஆனா பிரகாரமா இருக்கிறதெல்லாம் சரீரமா இருக்கணுங்கிற தேவையில்லை. இப்போ ஆத்மாவுக்கு சரீரம், இந்த சரீரம் கண்டிப்பா ஜீவனை சார்ந்துதான் இருக்கும், விட்டு பிரியாது. ஆனா அதுக்கு பிரகாரமா இருக்காது. பிரகாரமா இருக்கு, அதாவது புஷ்பத்துக்கு மனம் பிரகாரமா இருக்கு, ஆனா புஷ்பத்துக்கு மனம் சரீரமா இருக்காது. மாணிக்கத்துக்கு ஒளி பிரகாரமா இருக்கும், ஆனா சரீரமா இருக்காது. அப்ப பிரகாரமா இருக்கிறதெல்லாம் சரீரமா இருக்கணுங்கிற தேவையில்லை. ஆனா சரீரமா இருக்கிற அத்தனையும் பிரகாரமா தான் இருக்கும். இந்த சரீரம் நமக்கு சரீரம், நமக்கு பிரகாரமும் கூட. ஏன்னா இது நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்காதே, நம்ம சார்ந்து இருக்கலன்னு இருக்கவே இருக்காது இல்லையோ. அத போல நாரங்கள் அனைத்தும் பகவானுக்கு பிரகாரமாய், அப்படின்னாலே விட்டு பிரியாமல் சார்ந்திருப்பதாய், சரீரமாய் அவனை அந்தராத்மாவாக கொண்டதாக இருக்கும்னு அர்த்தம். சேத்தனா சேத்தனா அத்தனையும் பகவானுக்கு பிரகாரம். அடிக்கடி காலக்ஷேபத்துக்கு போனா இந்த பிரகார சரீர சொல்லிண்டே இருப்பா. அதை ஒரு தடவை நன்னா தெரிஞ்சுடுங்க, அப்புறம் குழம்பவே வேண்டாம் இல்லையோ. இல்லைன்னா இது எத்தனாதாரம் கேட்டு இதமோ பிரகாரம்ங்கிறாரே சரீரம்ங்கிறாரே என்னது, நாமே இந்த சரீரத்தை எப்படி தொலைக்கலாம்னு இங்க கேட்க வந்தோம். கடைசியில திரும்ப அவரும் அதே சரீரம் தான் சொல்லிட்டு இருக்காருனார். வாஸ்தவம் தான், தொலைக்கிறதுக்கு தான் வழி தேடுறப்போ நாம் எல்லாரும் பகவானுக்கு சரீரமா இருக்கோம், நாம் அவருக்கு பிரகாரமாவும் இருக்கும். நாம் அவரை விட்டு பிரியாமல் சார்ந்தே இருக்கிறோம். அவரை சாராம நமக்கு ஜீவனமே இல்லையோ. அப்ப எந்த ஆத்மாவா இருந்தாலும் அவரை சார்ந்து இருக்கணும். அப்ப பிரகாரம் ஆயிடுறது. சரீரம்னால் இந்த சரீரம் யாருக்காக இருக்கும், யாரால் தாங்கப்படும், யாரால் நியமிக்கப்படும். எஸ்ஸ சேதனஸ்ய யத் யத் திரவ்யம் சர்வார்த்தே ஸ்வாத்மனா தாரயித்தும் நியந்துஞ்ச சக்கியம் தத்தஸ்ஸ சரீரம்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார் ராமானுஜர். இதுதான் சரீரம்னு சொல்லணும்னால் ஒரு சேத்தனான ஜீவனுக்கு அவனுக்காகவே இருப்பதாய்,
அவன் பயனுக்கே உழைப்பதாய், அவரால் நியமிக்கப்படுவதாய், அவரால் தாங்கப்படுவதாகவே சரீரம் இருக்கணும். அப்படின்னா எனக்காகத்தான் இருக்கணும், நான் தான் நியமிக்கணும், நான் தான் இதை தாங்கணும், என் பயனுக்காகத்தான் இருக்கணும். இப்படி இருந்தா தான் எனக்கு இதை சரீரம்னு சொல்லுவா. இப்ப பகவானுக்கு நாம் அத்தனை பேரும் சரீரம்னா எப்படி இருக்கணும்? அவரால் தாங்கப்படுவதாய் உண்மை, அவருடைய பயனுக்காக பெரிய கேள்விக்குறி இருக்கணும் இல்லையோ? இல்லையே. அப்ப சரீரம்னுட்டா இந்த சரீரம் இப்ப நான் தாங்குறேன், ஆனா அது எனக்காக இருக்க மாட்டேன். இந்த சுவாமி என்ன செய்ய சொன்னாலும் என் உடம்பு செய்ய ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? இது நான் சொன்னதை கேட்டா நன்னா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க ஒவ்வொருத்தரா என்னென்ன சொல்றீங்களோ, நீங்க கொடுக்குற ஆணைக்கெல்லாம் இது வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா வியாதின்னு அர்த்தம் இல்லையா? நான் சொன்னதை கேட்காம புறத்தியார சொன்னதை கேட்டுதுன்னா அப்ப இது வியாதி. சரி, அதெல்லாம் கேட்காது சுவாமி, நான் சொன்னதையே கேட்காது. புறத்தியார சொன்னதை கேட்காதெல்லாம் இருக்கட்டும், நான் சொன்னதையே கேட்காதுன்னா வியாதின்னு அர்த்தம். அப்ப நரம்பு தளர்ச்சி இருக்கு, சொன்னதை கேட்க மாட்டேங்கிறது. நான் சொன்னதை கேட்கல, புறத்தியார சொன்னதை கேட்கறதுன்னா பெரிய ஆபத்து, ஏதோ கோளாறே இருக்குன்னு அர்த்தம். இது இப்ப நடந்துட்டு இருக்கே. நான் பெருமானுக்கு சரீரம் இருந்துட்டா அப்ப அவர் சொல்லதை கேட்கணும், கேட்கறேனோ? என் இஷ்டப்படினா நடந்துட்டு இருக்கேன், இப்போ அப்பவே வியாதி வந்துடுதுன்னு அர்த்தம். அப்ப அவர் யாருக்கோன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அப்ப புறத்தியார் ஆனப்படி நடக்கிற வியாதின்னு அர்த்தம். அதனாலதான் இத பெரிய வியாதி, தள்ளு தள்ளு ஆச்சாரியர்கள் சொல்லிட்டே இருக்கா. இந்த சரீரம் அவனுக்காக இருக்க வேண்டியதுனால் அவரால் தாங்கப்படுகிறது, அவரால் நியமிக்கப்படுகிறது, அவர் பயனுக்காக இருக்க வேண்டும். அதைத்தான் நராங்கிறது சொல்றது. அனைத்தையும் சேதனா சேதனங்களை தனக்கு விபூதியாக கொண்டிருக்கிறார், தனக்கு சரீரமாக பிரகாரமாக கொண்டிருக்கிறார். அப்ப நாராயணஹா நரஹா எல்லாத்தையும் ஆசிரியமா கொண்டிருக்கார், இவற்றை தனக்கு விபூதியாக கொண்டிருக்கிறார். இப்பேற்பட்டவர் புருஷ சூக்தத்தாலே சொல்லப்படும் பரபிரம்மங்கிறதோட புருஷூக்த வாசகங்களாய் அந்த திருநாமங்கள் முற்று பெறுகின்றன. 22 திருநாமங்கள் பார்த்துட்டோம். 226 இருந்து இப்போ 246வது திருநாமம் வரைக்கும் 22 திருநாமங்கள் புருஷூக்தம் சொல்ல நாராயண நாமங்கள். இனி அடுத்தது 248வது திருநாமத்திலேருந்து ஆரம்பிச்சு 271வது திருநாமம் வரை 24 திருநாமங்கள். இதனுடைய விளக்கம் இப்போ நாரங்களுக்கு அயனம்னு பார்த்துட்டோம், எல்லாத்தையும் தனக்கு விபூதியா கொண்டிருக்காருன்னு பார்த்தோம். ஆனால் இப்ப என்ன சொல்றது? என்ன சொத்தா கொண்டவர், என்னை விட்டு பிரியாதவர், நான் அவரையே சார்ந்திருக்கேன், என்ன ஆட்சி செய்யறவர், எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறவர், எனக்கு அவருக்கு இருக்கிற நெருக்கத்தையே இப்ப 24 திருநாமம் சொல்ல போகுது. அடுத்து சொல்றது எல்லாம் நாராயண நராங்கிறதுக்கு விளக்கம். அவரோட நான் விட்டு பிரியாம பிணைஞ்சிருக்கேன்னு இல்லையோ, அவருக்கு சரீரமா இருக்கேன், அவருக்கு பிரகாரமா இருக்கேன், அப்படிங்கறத விளக்கிறது தான் இனிமே எல்லாமே. அசங்கேயோ பிரமேயாத்மா விசிஷ்டா சிஷ்டகிருத்து சுச்சிஹி, அதுல இருந்து ஆரம்பிப்போம். இப்ப நமக்கு இருக்கிற நாளைக்குள்ளே கிடு கிடுன்னு 24 திருநாமத்தையும் பார்த்தணும். பார்த்தா தான் இப்ப நாராயண நரம் சேரும் இல்லைன்னா அதனுடைய விளக்கம்னு சொல்லிட்டு இதை பாதியில முடிச்சுட்டோம்னு வச்சுங்க. அப்ப நாராயணனுக்கும் நரனுக்கும் விளக்கமாத்தானே இதை சொல்லிட்டு இருக்கார். ரொம்ப சுலபமான நாமங்கள், கஷ்டப்படுத்தாதே அழகா எளிமையா சொல்லியிருக்கார். அசங்கேயா, இத்தனை நேரமும் எல்லாம் அவருக்கு சொத்து விபூதி என்று சொன்னீரே, அந்த விபூதி எண்ணலாமா? சங்கியா எண்ணிக்கை, சங்கேயம் எண்ண முடியறது, அசங்கேயா எண்ண முடியாதவன். அப்ப அசங்கியானுட்டாலே எண்ணிக்கையே இல்லைன்னு அர்த்தம். எண்ண முடியாதோ? ஏது முடியாது. ஆத்மாக்கள் எத்தனை? எண்ணிறந்தவர்கள். அச்சேதனை எத்தனை? தெரியாது. ஒரு பட்டாம்பூச்சிக்கு 27 லட்சமாக இருக்கான். விஞ்ஞானிகள்லாம் சொல்றா ஒரே ஒரு பட்டாம்பூச்சி எத்தனை வகையில் இருக்கும்னா 27 லட்சமாக ஒரு பூச்சி. அப்படின்னா எத்தனை பூச்சி இருக்கு? 8 கால் இருக்கு, 4 கால் இருக்கு, 2 கால் இருக்கு, பரப்பனை இருக்கு, அசைவன இருக்கு, ஊர்வன இருக்கு, நீஞ்சறது இருக்கு, முட்டை போடுறது இருக்கு, குட்டி போடுறது இருக்கு, எத்தனையோ இருக்கு. இனிமே ஒரு குழம்பு இருக்கு, 2 குழம்பு இருக்கு, 4 குழம்பு இருக்கு, பேசுறது இருக்கு, பேசாது இருக்கு, எத்தனை வகைனா எத்தனை கோடி. இது இத்தனை எண்ண முடியுமானா? அசங்கேயா, எண்ணிலடங்காத விபூதியை தான் உடையவன் பிரம்மம். அப்ப அசங்கேயா தத் சமூகாச்ச அஸ்யாக அசங்கேயாக, பெருமானுடைய சொத்தா இருக்கிற சமூகத்தை எண்ண முடியுமோ? அசங்கேயாக, ஒரு நாளும் எண்ணுடுறதுக்கு முடியாது. ஆழ்வாரே சாதிக்கிறார், நாமமாயிரம் ஏத்தனின்ன நாராயணா நரனேன்னு பாடினார். ஏத்தனின்ன நாராயணா நரனே ரெண்டு சேர்ந்து இருப்பாரு. நாமமாயிரம் ஏத்தனின்ன நாராயணா நரனே, அது எங்க இருந்து வந்தது? நாராயணோ நரஹா. சாஸ்திரநாமத்துல ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல வச்சார். நம்மாழ்வார் அப்படி நாராயணனே நரனேன்னு விட்டார். அப்படின்னு எத்தனை பாடலாம்னா, நாமமாயிரம் ஏத்தனின்ன நாராயணா நரனே, 1000 நாமங்களை இதை வச்சுட்டே சொல்லிடுவேனேன்னு அவர்.
நாராயண நாமத்தமும் நரநாமமும் இருந்துட்டா அப்ப 1000ஐயும் சொல்ல போறேன்னு அர்த்தம். ஏனால் எண்ணிலடங்காத குணங்கள் உடையவனும் இல்லையோ. அதத்தான் அசங்கேயா யானே நீ என் உடமையும் நீயே வானே ஏத்தும் என் வானவரேரேன்னு போசுறோம். நானே தான் நீ, நீயே தான் நான் உனக்கு சரீரம், அப்ப என்னை ஒன்னையும் ஒழுங்கா சொல்லலாம். நீ எனக்கு ஆத்மா, என்னை ஒன்னையும் ஒன்னா சொல்லலாம். இப்ப நம்ம சரீரம் அடியேன் சேர்த்து ஒரு பேர் வச்சுட்டா, இந்த பேர் சரீரத்துக்கு வச்ச பேரா ஆத்மாவுக்கு வச்ச பேரான்னா கண்டிப்பா சரீரத்துக்கு வச்ச பேர். ஏன்னா போன பிறவியில இந்த ஆத்மாவுக்கு வேற பேராச்சே, இனிமே பிறவி இருந்தா இந்த ஆத்மாவுக்கு வேற பேராச்சே. அப்ப இந்த சரீரத்துக்கு தான் இந்த பேர்னு தெரிஞ்சு போச்சு. அதே போல இந்த சரீரத்துக்கு இருக்கிற பேரே கூப்பிடுறேன். இப்ப நம்ம எல்லாம் இத்தனை சரீரத்தோட உட்காந்துருக்கோம் இல்லையோ, அவ பேரை வச்சு கூப்பிடுறேன். கூப்பிட்ட உடனே நீங்க திரும்ப பார்த்து கிட்டக்க வருவீடோ இல்லையோ. வந்த உடனே நான் கேட்டேன், நான் உங்க கூப்பிடவே இல்லையோ சுவாமி, ஏன் வந்தீர்னு. இப்பதானே கூப்பிட்டீர், கோவிந்தா நாராயண மாதவ என்னமோ சொல்லி கூப்பிட்டீரே, அதுக்காகத்தானே வந்தேன்னா. அதெல்லாம் உங்க சரீரத்தை கூப்பிட்டேன், நான் உண்மையா கூப்பிட்டேன் என்றா அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம். இனிமே இவரோட பழகலாமா வேண்டாமா, ஏன்னா இவர் ஏதோ இந்த மாதிரி நம்ம குழப்பிடுறாரு. இப்போ வந்தா ஆனா உண்மை பாருங்க, சரீரத்துக்கு தான் பேர். என்ன ஆபத்துன்னா, நான் சொல்லி பேரை சொல்லி கூப்பிட்டேனோ இல்லையோ, அதை புரிஞ்சுக்கிற ஞானம் சரீரத்துக்கு இல்லையே, அதை புரிஞ்சுக்கிற ஞானம் ஆத்மாவுக்கு தானே இருக்கு. அப்ப இந்த பிறவியில் மாதவன்கிற பேரை வச்சிருக்கிற சரீரத்தை நான் ஏற்றுக்கொண்டு ஆகவே மனிதனாக இருக்கிறேன்னு ஆத்மா தான் புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த புரிஞ்சுக்கிற சக்தி ஆத்மாவுக்கு. ஆனா ஆத்மாவை பார்த்து நான் நாராயணன் கூட்டா அவர் புரிஞ்சுக்க மாட்டார். ஏன்னா சரீரமே இல்லை, நான் எங்க ஆத்மா, நான் ஆத்மா, எனக்கு சரீரமே இல்லைன்னா பேரே வைக்க முடியாது இல்லையா. அப்ப எந்த பேரும் வச்சு கூப்பிட முடியாது. கூப்பிட்டுட்டேன், ஆத்மாவால நகர முடியாது. சரீரம் இல்லைன்னா சரீரத்தால நகர முடியும், ஆனா கூப்பிட்ட பேரை தெரிஞ்சுக்க முடியாது. இந்த ரெண்டுத்துக்கும் இதான் ஆபத்து. இப்போ நான் சரீரத்தை கூப்பிட்டுருக்கேன், அதுதான் நகர முடியும், ஆனா அதுக்கு தெரியாது நான் கூப்பிட்டேன்னு. ஆத்மாவுக்கு தெரியும், ஆனா கைகால நகர முடியாது. அப்ப ஆத்மாவுக்கு ஒரு ஆபத்து இருக்கு, சரீரத்துக்கு ஒரு ஆபத்து இருக்கு. இந்த ரெண்டு எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குன்னா, நான் ஒரு பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே இந்த சரீரத்துக்கு அதுக்கு இருக்கிற தொடர்புனாலே உடனே தன்னை கூப்பிடுறான்னு அது நகர்ந்து வருதோ இல்லையோ. அதே மாதிரி என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாருன்னா, நாமும் இதை விட பிணைஞ்சு இருக்கிறவன் தான் பிரம்மத்தோட. நாம இப்ப இதை விட ஆபத்து பாருங்க. இந்த ஆத்மாவை சரீரம் ஒட்டின்னு இருக்குன்னா எப்பவுமே ஒட்டின்னு இருக்குமோ, இந்த பிறவியில ஒட்டின்னு இருக்கும். அதுக்கப்புறம் இவர் தள்ளிடுவார். இல்ல 95 வயசாச்சு, நஞ்சு போயிருந்தாலும் நீர் கொஞ்சம் இதையே அடுத்த பிறவிலையும் வச்சுக்கணும்னு சொல்லி பாருங்க, ஒத்துருமே வாண்டவே வாண்டான்னு விடுவா. இது எப்ப தள்ளுவோம், எப்ப புதுசா எடுக்கலான்னு அவாவா பார்த்துட்டு இருக்காப்ப. வாசாம்சி ஜீர்ணானி யதாவிகாய நவானி கிருண்ணாதி நரோபராணின்னு கண்ணன் கீதையில சொல்றார். சொக்கா கிழிஞ்சு போச்சு, வேட்டி கிழிஞ்சு போச்சுன்னா புதுசா தூக்கி போட்டு போட்டுதான் ஆகணும். போட்டுக்கிறது என்னைக்கு, இப்ப சங்கராந்தி வந்தது புது வேட்டி, பட்டு வேட்டி. தீபாவளி வந்தது ரொம்ப நன்னா 5000 ரூபாய் வேட்டி வாழ்ந்தாச்சு, கட்டிண்டாச்சு. அன்னைக்கெல்லாம் கொண்டாடணும் இல்லையோ. என்னைக்கு நன்னா கொண்டாடுறோமோ அன்னைக்கு தானே புத்தாடை. ஆனா அர்ஜுனா, எனக்கு ஒண்ணு புரியறதே இல்லை, சரீரம் நஞ்சு போச்சுன்னு தூக்கி போட்டுட்டு புது சரீரம் எடுத்துக்கிறதுக்கு இந்த ஆத்மா முயற்சிக்கிற நிச்சயம் இவங்க ஏன் அழறான்னு தெரியலையே. அன்னைக்கு மட்டும் கொண்டாட மாட்டேங்கிறான். ஏன்னா அப்பவும் இந்த நஞ்சு போன சரீரத்தை போட்டுட்டு தானே புது சரீரத்தை எடுத்துக்க போறான். அதான் மரணம்னு அர்த்தம். அப்ப அந்த மரணத்துக்கு அழுகிறோமே, சிரிச்சிருக்கணுமே. ஏன்னா நம்ம புது சொக்கா போண்டனையும் சிரிச்சோமே, புது வேட்டி போண்டனைக்கு நன்னா தீபாவளி கொண்டாடி இருக்கமே. அப்ப சரீரத்தை தூக்கி போட்டான்னா யோசிச்சு பாருங்க. குழந்தையா இருக்கிறச்சே நாமே என்ன பரபரான்னு இருந்தோம். பாலனா இருக்கிறச்சே, யுவாவா இருக்கிறச்சே என்னமா காலை வீசி நடந்திருக்கேன் சுவாமி. இப்ப ஒண்ணும் முடியல. இப்போ எத்தனை நாளை காலை முடிச்சுன்னு உட்காருவேன் தெரியுமோ. இப்ப கொஞ்ச நாள் கூட உட்கார முடியல. நன்னா நிமிந்து உட்கார்ந்து இருப்பேன், இப்ப அப்படியே தளர்ந்து போய் உட்காந்துக்கிறேன். அந்த நாள் தான் இப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். வேகமா இருந்தது, இப்ப முடியல இல்லையா. இப்போ அதே சரீரம் இப்ப திருப்பி கிடைக்க போறதே சிரிக்கணுமா இல்லையா. பிராணம் போயிட்டு திரும்ப புது சரீரம் எடுத்துக்கச்சே குழந்தை விழுந்தா அடிபடாது, கை காலை எப்படி வேணா வளைச்சு உட்காந்துக்கும். அது நிமிந்து உட்கார்ந்துக்கிறோம் பாக்குறதுக்குள்ள இது எப்படித்தான் இந்த உடம்பு இப்படி வளைச்சு உட்கார்ந்துக்கிறதோ நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அதே 35 வயசுக்கு வளையுமோ, 85க்கு வளையுமோ? விளையாது. அப்ப அந்த 85 தூக்கி போட்டுட்டு மறுபடியும் ஒண்ணுன்னு ஒரு சரீரத்தை எடுத்துக்க போறதே சிரிக்க மாட்டேங்கிறானே அர்ஜுனா. அதுதான் எனக்கு ஏன்னே தெரியல, மரணத்தை கண்டு பயப்படுறான்னு கண்ணன் சொன்னார். அந்த அளவுக்கு புத்தி வந்துடுத்துன்னா வசந்தவாதான். அப்ப நாமே யோகிகளாயிட போறோம்னு வச்சுங்க. ஆகவே அசங்கேயா, இப்படி அனைத்தும் பிரம்மத்துக்கு இருக்கிற சரீரம். அவர் சொல்லபடிக்கு தான் இது இத்தனை ஆடணும். ஆடினா நல்லவர்களா இருக்க போறோம். இல்ல நம்ம இஷ்டத்துக்கு பண்றோம்னால் அப்ப அவருக்கு நாம சரீரம்னு தெரிஞ்சுக்காத விட்டுட்டோம்னு அர்த்தம். அவருக்கு நான் சரீரம் இருந்தால் அப்ப அவர் இஷ்டப்படிக்குத்தானே சரீரம் இருக்க வேண்டும். அப்படி எத்தனை சரீரம் இருக்கும்னா அசங்கேயா, எண்ணிலடங்காத திருமேனிகளோடு இருக்கிறவர். அவருடைய சேத்தனத்தையும் எண்ண முடியாது, அச்சேத்தனத்தையும் எண்ண முடியாது, இங்க இருக்கிற ஆத்மாக்களை எண்ண முடியாது. ஒரு குழந்தை வேடிக்கையா கேட்டார், இங்க இருந்து ஆத்மாக்கள்லாம் நிறைய பேர் வைகுந்தம் போயிட்டே இருப்பாளோ இல்லையோ. எத்தனையோ பேர் போயிருக்கா.
இன்னைக்கும் போயிட்டு இருக்கா, நாளைக்கும் போறா, பல பேர் போறா. அப்படின்னா ஏதோ ஒரு நாள் இது காலியா போயிடுமா இல்லையா சுவாமி? உபன்யாசம் முடிஞ்ச வந்து கேட்டான், 10-12 வயசு தான் அந்த பிள்ளைக்கு இருக்கும், இங்கேருந்து போயிட்டே இருக்காளே எல்லாரும், அப்படின்னு அது காலியா போயிடாதோ? அங்க ஜன நெருக்கடி வந்துடாதோ? இப்படியே எல்லாரும் போயிட்டு இருக்கா, அப்ப இங்க காலி ஆயிடுமான? இல்ல, ஆகாது. இங்கேயும் அசங்கேயம், எண்ணில் அடங்காதது. அங்கேயும் அசங்கேயம், எண்ணில் அடங்காதது. அறிவியல் கணக்கு பாடத்திலேயே கூட இந்த எண்ணிலேயே அடங்காததுங்கிறதுக்கு இப்படி ஒரு கூறி போடுவா தெரியுமா? இது எண்ண முடியாதுன்னு. அதுல இருந்து அதை கழிச்சு பாருங்க, அதை கழிச்சா மறுபடியும் அதுவே தான் வரும். அதுல இப்ப 1ல இருந்து 1 கழிச்சா 0ன்னு வரும் இல்லையோ? அப்ப எண்ணில் அடங்காததுல இருந்து எண்ணில் அடங்காததை கழிச்சா 0 வரவே வராது, மறுபடியும் எண்ணில் அடங்காதுதான் வரும். அதுதான் கொள்கை. இங்கேயும் நம்ம வச்சுக்கணும். இங்க இருக்கிறவாளும் அசங்கேயம், போயின்னு இருக்கிறவாளும் அசங்கேயம். அப்ப அசங்கேயத்துல அசங்கேயத்தை கழிச்சா அசங்கேயம். அப்படித்தான் எப்பவும் ஆத்மாக்கள் இருக்க போறாளே தவிர, இது இன்னொரு முக்கியமான கேள்வி எல்லாருக்கும் வந்துட்டு, ஜனத்தொகை கூடிண்டே போறது, அதனால ஒருவேளை ஆடு மாடு ஆத்மாவெல்லாம் மனுஷ ஆத்மாவா மாறிட்டே இருக்காளாங்கிறாங்க. வேற வழி என்ன? ஆனா இப்ப ஆடு மாடு கூடலே நமக்கு தெரியாது, அதுவும் தெரியாது இல்ல. இப்ப பட்டாம்பூச்சி கணக்கு எத்தனை இருக்கு, மரஞ்செடி கொடி கணக்கு எத்தனை இருக்கு தெரியாது. அப்படிலாம் கூடுறது குறையறதுங்கிறது இல்லை. எண்ணில் அடங்காதவர்கள் அப்படி கர்மாதீனமா இப்படி பிறக்கிறா அப்படி பிறக்கிறா போராளே தவிர இதுக்கு இத்தனை தாங்கிற எண்ணிக்கைக்கு இல்லை. அப்ப அசங்கேயா, எத்தனைன்னே எண்ண முடியாதவர். 249வது திருநாமம் அப்பிரமேயாத்மா. அதாவது தேஷாம் அசங்கியானாம் ஏகைகஷா அபி அப்பிரமேயானாம் அனவதிகானாம் அந்தர்பகிஷ்ய வியாபனாத். அப்பிரமேய, பிரமான புத்தி, பிரமேயன புத்திக்கு விஷயம், அப்பிரமேய புத்திக்கு விஷயமாகாத ஆத்மா. அப்பிரமேய ஆத்மான்னு அர்த்தம் சொல்றார், நினைக்க எண்ண முடியாத எல்லை இல்லாதவன். அவரை நினைக்க முடியாது. பிரமான புத்தி, புத்தி கொண்டு நினைக்கணும் இல்லையோ? நினைக்க முடியாது. புத்தி கொண்டு இவ்வளவுன்னு சொல்லணும் இல்லையோ? எல்லை சொல்ல முடியாது. புத்தி கொண்டு இத்தனைன்னு சொல்லணும் இல்லையோ? எண்ண முடியாது. இத்தனைங்கிறது வேற, இவ்வளவுங்கிறது வேற. எண்ணவும் முடியாது. எவ்வளவு என்று அப்படின்னா இத்தனைன்னு எண்ண முடியாது. வேண்டாம் சாமி, எத்தனை எண்ண வேண்டாம், ஒன்னொன்னு எவ்வளவுன்னு சொல்லுவீரோ? அதுவும் முடியாது. இங்க கோட்டானு கோட்டி பேர் இருக்கா, ஆனா ஒத்தனை என்ன உயரம்னு சொல்லிடுவேன் நம்ம சொல்லலாமோ இல்லையோ? முடியாதுன்னுட்டார். அப்ப எத்தனைன்னு தெரியாது, இன்ன அளவுன்னு தெரியாது. அதுதான் அப்பிரமேயாத்மாங்கிறதுக்கு அர்த்தம். அப்படி பகவான் நினைக்க நினைக்க வியாபகனா இருக்கார். அவர் எப்படி இத்தனை எண்ணிலடங்காதது இருக்கோ இல்லையோ, இது இத்தனை சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிச்சுடு தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிசத்து. இது இத்தனைக்குள்ளேயும் தான் புகுந்து கொண்டு இது இத்தனையும் தன் வயத்திலும் புகுத்தி கொண்டு பிரளய காலத்தில் மொத்தத்தின் தம் வயத்தில் வச்சு ரட்சிச்சுடுறார். அதே சமயம் தான அனைத்துக்குள்ளும் சர்வ வியாபகனாக இருக்கிறார். இதனாலே அவரை புரிஞ்சுக்கவே முடியல. இப்போ இன்ன எல்லை உடையவன், இன்ன எண்ணிக்கை உடையவன், இன்ன தரமுடையவன் என்று சொல்லவே முடியாது இருக்கார். அதை எண்ணவும் முடியாது. ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் தன்னுடைய திருமேனிக்குள்ளே கறக்கிறார். கரந்த சிலிடங்கொரும் இடந்திகள் பொருள் தரும் கரந்தெங்கும் பரந்துளன்னு பாசுரம். சின்ன சின்ன ஜலபிந்து, கடல் முழுக்க பெருமாள் வியாபிச்சிருக்காருங்கிற இல்லையோ? இந்த முழுக்க வியாபிச்சிருக்காருங்கிறது பொருந்தாதுங்கிறார் அவர். அப்படின்னா என்ன வியாபிப்பார் கொஞ்சம் சொல்லணும். அவ்வளவு பெரிய கடல் இருக்கு, கடல்ல அப்படி பூதாகாரமா வியாபிச்சிருப்பார்? இல்லை. கடல்ல ஒவ்வொரு நீர் தெவலை இருக்கும் இல்லையோ, அந்த திவலை ஜல பிந்து பிந்துவா வியாபிச்சிருப்பாராம். கடலில்னு சொல்லக்கூடாதான். கடல்ல இருக்கிற ஒவ்வொரு நீர்த்தவலை நம்ம கண் சிமிட்டுற இடத்துக்குள்ள நுண்ணிய கிருமி இருக்கும், அந்த கிருமிக்குள்ள வியாபிச்சிருப்பாராம். அந்தந்த கிருமிக்குள் இருக்கிறார். வேதாந்தேசிகன் திட்டாந்தம் சொன்னார், இங்க இத்தனை தூண் வச்சிருக்கு, மேல ஒரு உத்தரம் போட்டிருக்கோம் இல்லையோ, இந்த தூண் இந்த உத்தரத்தை தாங்கிட்டு இருக்கே, பிரம்மம் ஜெகத்தை தாங்கிறதுன்னு சொல்லலாமான்னார். சொல்லலாம். ஆனா இந்த தூணுக்கு இந்த உத்தரத்துக்கும் ஒரு இடத்துல தானே சம்பந்தம். இது இந்த இடத்துல தான் தாங்கும், இந்த தூண் அங்க தாங்கும்னு வச்சுங்க. அப்ப ஒரே தூணை வச்சு கட்டிருப்பாளோ இல்லையோ? இந்த தூண் அங்க தாங்காதுங்கிறதுனால தான் அங்க தூண் வச்சிருக்கா. அந்த தூண் இங்க தாங்காதுங்கிறதுனால தானே இந்த இடத்துல தூண் வச்சிருக்கா. அப்ப தூணுக்கும் உத்தருக்கு சம்பந்தம் அங்கங்கே. அத போல பிரம்மத்துக்கு வியாப்தி சொல்லிடாது என்ன ஆழ்வார். ஏன்னா அது பிரம்மன் ஜகத்தை தாங்கிட்டு இருக்குன்னு சொன்னால் ஓரிடத்துல தாங்கிட்டு விட்டுடாது. கரந்தசில் இடந்தோறும் இடந்திகள் பொருள் தோறும். உத்தரத்தை தாங்குறார்னால் உத்தரத்துல இருக்கிற சின்ன 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 இடவழி தோறும். ஜலத்தை தாங்குறார்னா ஜலபிந்து தோறும். நம்ம தாங்குறார்னால் கணுக்கணுவாக ஒவ்வொரு மயிர்கால் தோறும். இப்படித்தான் பெருமாள் அனைத்துக்குள்ளும் வியாபிக்கிறார், ஆதாரமா இருக்கார். அதத்தான் அப்பிரமேயாத்மா. இப்படி இருந்துட்டா முதல்ல புரிஞ்சுக்க முடியுமோ? இப்படின்னு ஒருத்தர் என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறது கூட முடியலையோ இல்லையோ? ஏன்னா நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டுக்கு இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார். தத் சிருஷ்டுவா அனைத்தையும் படைக்கிறார். ததேவானு பிராவிசது அதற்குள் புகுந்து விடுகிறார். சத்ய தெச்சாபவத்து
அப்ப அனைத்துக்குள்ளும் வியாபிக்கிறார், நினைக்கவே முடியாதவர். வியாபகத்துவத்தை அப்பிரமேயாத்மான்னு சொன்னார். அடுத்து 250வது திருநாமம் விசிஷ்டஹ. இதனால் தான் ரொம்ப உயர்ந்தவரா இருக்கார் சுவாமி. யாரு? ரொம்ப விசிஷ்டர். விசிஷ்டர்னா தனித்தன்மை வாய்ந்தவர், மிக மிக உயர்ந்தவர். ஏனெனில் ஸ்வத ஏவ தத் அனபேக்ஷ வைலக்ஷண்யாத்